Hello friends, welcome to Drona Academy. இந்த வீடியோ பதிவுல நம்ம பார்க்க போறது 11th நியூ புக் சிறப்பு தமிழ்ல இருக்கக்கூடிய கவிதை இயல் அப்படின்ற இந்த இயல்ல நமக்கு கவிதை ஒரு பார்வை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடம் கொடுத்திருக்காங்க. சோ இந்த பாடத்தை தான் நம்ம இந்த வீடியோ முழுவதுமா பார்க்க போறோம். வீடியோ முழுமையா பாருங்க. இதுல சொல்லக்கூடிய முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே உங்களுக்கு புரியுற மாதிரி உங்க கைப்பட ஒரு ஷார்ட் நோட்ஸ் எடுத்துக்கோங்க. எதுக்காக இந்த ஷார்ட் நோட்ஸ் அப்படின்னா இது கண்டிப்பா உங்களோட ரிவிஷனுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க இப்ப வீடியோ பார்த்து படிக்கிறதோட அந்த கண்டென்ட்டை மறந்துடக்கூடாது. ஸோ அடிக்கடி ரிவிஷன் பண்ணணும். ஸோ நீங்க ஷார்ட் நோட்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா அந்த ஷார்ட் நோட்ஸை வச்சு நீங்க அடிக்கடி ரிவிஷன் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்க கையில இந்த சிறப்பு தமிழ் புக் இருக்கு அப்படின்னா இதுல இருக்கக்கூடிய முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே உங்க புக்ல நீங்க அண்டர்லைன் பண்ணாலும் அது ரிவிஷனுக்கு யூஸ் ஆகும். ஸோ இந்த ரெண்டுல ஏதாவது ஒன்று பண்ணுங்க. ஓகே, அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த வீடியோ நீங்க முழுமையா பார்த்ததுக்கு அப்புறம் இந்த பாடத்துல இருந்து மட்டும் சில கேள்விகள் நான் உங்களுக்கு வீடியோவோட கடைசியில கேட்டிருப்பேன். சோ அந்த கேள்விகளுக்கெல்லாம் உங்களுக்கு ஆன்சர் தெரியுதா அப்படிங்கறத நீங்க செக் பண்ணிக்கலாம். செல்ஃப் எவாலுவேட்டும் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களோட ஆன்சர்ஸ்லாம் நீங்க கமெண்ட்ஸ்ல லீவ் பண்ணீங்க அப்படின்னா நான் உங்களோட ஆன்சர்ஸ் ரைட்டா இருக்கா இல்லையான்றதை நானும் செக் பண்ணுவேன். ஸோ கண்டிப்பா உங்களோட கமெண்ட்ஸ் நான் பார்ப்பேன். ஸோ நீங்க உங்களோட ஆன்சர்ஸை கமெண்ட்ஸ்ல லீவ் பண்ணலாம். ஓகே, இப்போ இந்த பாடத்துல நம்ம என்னென்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நமக்கு இந்த பாடத்துல எந்த மாதிரியான கருத்துக்கள் எல்லாத்தையும் கவிதை ஒரு பார்வை அப்படிங்கிறது கீழே கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த கவிதை அப்படின்னு நம்ம எதை சொல்றோம், எதையெல்லாம் இவங்க இங்க கவிதைன்னு கொண்டு வராங்கன்னா சங்க காலத்துல இருந்து இப்ப வரைக்கும், அதாவது தற்பொழுது நடைமுறையில இருக்கக்கூடிய அந்த கவிதை பேட்டர்ன் இருக்கும் இல்லையா, சோ சங்க காலத்துல இருந்து இப்ப வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே இவங்க கவிதைன்னு தான் சொல்றாங்க. அதாவது சங்க காலத்துல இருக்கக்கூடிய அந்த பாடல்கள்லாம் இருக்கும்ல, அகம் புறம் சார்ந்த அந்த செய்யுள் வடிவ பாடல்கள் நமக்கு படிச்சோடனே பொருள் புரியாம இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியான பாடல்கள்ல இருந்து அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஸ்டேஜ் ஒவ்வொரு காலத்திலையும் எந்த மாதிரியான பரிணாமங்களை கடந்து இப்ப நம்ம ஒரு படிச்ச உடனே பொருள் புரியுற மாதிரி ஒரு கவிதை பேட்டர்ன் இருக்குல்ல, சோ இந்த பேட்டர்ன் வரைக்கும் எப்படி அது வளர்ந்து வந்துச்சு அப்படிங்கிற அந்த தகவல் தான் நமக்கு இங்க கொடுத்துருக்காங்க. நான் சொன்னேன் இல்லையா, சங்ககால கவிதைகளை அகம் சார்ந்த நூல்கள் புறம் சார்ந்த நூல்கள் நம்ம பிரிப்போம். அதையுமே இவங்க கவிதைன்னு தான் சொல்றாங்க. அதுக்கு சில பாடல்கள் நமக்கு உதாரணத்துக்கும் கொடுத்திருக்காங்க. இந்த சங்ககால பாடல்களை தொடர்ந்து பாத்தீங்கன்னா நமக்கு அறநிலை கவிதைகள்னு சொல்றாங்க. அறநிலை கவிதைகள்னு எதை நம்ம சொல்லுவோம் அப்படின்னா அறம் சார்ந்த நூல்கள் இருக்கு இல்லையா, திருக்குறள் 14 கீழ்கணக்கு நூல்கள், இது எல்லாத்தையுமே அவங்க கவிதைன்னு தான் சொல்றாங்க. அப்ப திருக்குறளை இவங்க கவிதைன்னு சொல்றாங்கன்னா ஏன் அப்படி சொல்றாங்க, அந்த காலத்துல கவிதையோட பரிணாமம் அப்படி இருந்திருக்கு, அவ்வளவுதான். அடுத்தது பாத்தீங்கன்னா காப்பிய கவிதைகள். காப்பிய கவிதைகள்னும் பொழுது ஐம்பெருங்காப்பியம் ஐஞ்சிறுங்காப்பியம் இது மாதிரி உள்ள காப்பியங்கள் எல்லாத்தையுமே இவங்க கவிதைன்னு சொல்றாங்க. அடுத்தது சிற்றிலக்கியம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தனிப்பாடல்கள். தனிப்பாடல்கள் அப்படின்னும் பொழுது புலவர்கள் அவங்களோட மொத்த திறமையுமே இந்த தனி பாடல்ல தான் வெளியிட்டு இருப்பாங்க. எந்த ஒரு கட்டுப்பாடுமே இல்லாம அவங்க ஒரு ஃப்ரீ வேர்ஸ்ல எழுதக்கூடிய ஒரு பேட்டர்னா இந்த தனிப்பாடல்கள் இருக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா தமிழ் கவிதையோட மரபு வடிவத்தை பத்தி பார்க்க போறோம். தமிழ் கவிதையோட மரபு வடிவம் அப்படின்னு மரபு கவிதை நம்ம சொல்றோம் இல்லையா, அதை தான் நம்ம இதுல பார்க்க போறோம். யாப்பு இலக்கணத்துக்கு உட்பட்டு அந்த விதிகளுக்கு உட்பட்டு கவிதை எழுதியிருப்பாங்கல்ல, அதுல நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க போறோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா புதிய வடிவங்கள் உருவாயிருக்கும் இல்லையா, இந்த மரபு கவிதையில இருந்து நிறைய புதிய வடிவங்கள் உருவாயிருக்கும். அதெல்லாம் எப்படி உருவானுச்சு, அதெல்லாம் உருவாகிறது கரெக்டா அப்படிங்கிற மாதிரியான தகவல் இங்க கொடுத்திருப்பாங்க. அதுல மாதிரி புதிய வடிவமா உருவான அந்த புது கவிதையை பத்தி நம்ம பார்க்க போறோம். அந்த புது கவிதையை நம்ம தமிழ்ல அறிமுகப்படுத்தின நபர் யார் அப்படின்னா பாரதியார். பாரதியாருடைய அந்த காலத்துல எப்படி அந்த புது கவிதை உருவானுச்சு வளர்ச்சி பெற்றுச்சு அப்படிங்கிற அந்த தகவல் பார்க்க போறோம். பாரதியாரை தொடர்ந்து பாரதிதாசன் அவர்கள் புது கவிதைகள் எழுதியிருப்பாரு. சோ அவர் காலத்துல யார் யார் எழுதுனாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த பாரதிதாசனை தொடர்ந்து நிறைய பேர் புது கவிதை எழுதியிருப்பாங்க. பாரதிதாசன் பரம்பரையை சேர்ந்தவர்கள் அப்படின்னே நிறைய பேர் இருப்பாங்க. அதுலயும் பர்டிகுலரா பாத்தீங்கன்னா மணிக்கொடி காலம், எழுத்து காலம், கசட தபர காலம் அப்படின்லாம் சொல்லி பிரிப்பாங்க. இதுல என்ன அப்படின்னா இந்த மணிக்கொடி, எழுத்து, கசட தபர, வாணியம்பாடி அப்படிங்கிற அந்த இதழ்கள்லாம் இருக்கும். சோ அந்த இதழ்கள்ல எந்த காலத்துல எந்தெந்த கவிஞர்கள் புது கவிதைகளை வெளியிட்டாங்க அப்படிங்கிற அந்த தகவலை நம்ம பார்க்க போறோம். அடுத்தது இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த காலம் இந்த இதழ்கள் இருக்கு இல்லையா, எழுத்து, மணிக்கொடி, கசட தபர, வாணியம்பாடி, இந்த மாதிரி எந்த ஒரு இதழ்களுமே இல்லாம தனித்த அடையாளங்களோடையும் சில நபர்கள் நமக்கு கவிதை எழுதியிருப்பாங்க புது கவிதை. அது யாரு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போறோம். அடுத்தது பாத்தீங்கன்னா புது கவிதையின் உக்திகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போறோம். அதுல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா நம்ம இப்ப ஒரு மரபு கவிதை இருக்கு அப்படின்னும் பொழுது அது யாப்பு விதிகளுக்கு உட்பட்டு அந்த இலக்கண நெறிகளுக்கு உட்பட்டதான் அந்த கவிதை முறை இருக்கும். ஆனா புது கவிதை அப்படின்னும் பொழுது நமக்கு எப்படி இருக்கும், ஒரு சுதந்திர போக்கு இருக்கும். இந்த யாப்பு விதிகள்லாம் இருக்காது இல்லையா,
அப்ப புதுக்கவிதை எதனால சிறப்பு பெற்றுச்சு அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரும்ல. இந்த புதுக்கவிதையில பாத்தீங்கன்னா சில உக்திகளை கவிஞர்கள் ஃபாலோ பண்றாங்க. அது என்னன்னு அப்படின்னா உவமை, உருவகம், படிமம், குறியீடு, அங்கதம், முரண், இருண்மை, சிலேடை அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்களை வந்து இந்த புது கவிதைக்குள்ள கொண்டு வந்து பயன்படுத்துறாங்க. அதனாலதான் இதுவும் வந்து சுவாரஸ்யமா மக்களால அதிக அளவுல படிக்கப்படுது. சோ நான் இப்ப சொன்ன மாதிரி உவமைனா என்ன, உருவகம்னா என்ன, படிவம்னா என்ன, அங்கதம்னா என்ன, குறியீடுனா என்ன, முரண்னா என்ன, இருண்மை, சிலேடை, இப்படி ஒண்ணு என்னன்றத டீட்டெயிலா பார்க்க போறோம். அதுக்கு சில கவிஞர்களுடைய பாடல் வரிகளை நமக்கு எடுத்துக்காட்டா சொல்லியிருக்காங்க. சோ அந்த கவிஞர்கள் யாரு, அந்த பாடல் வரி என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போறோம். புது கவிதையின் உள்ளடக்கம். இந்த புது கவிதையின் உள்ளடக்கம் அப்படின்னும் போது புது கவிதை வந்து எந்தெந்த தலைப்புகள்ல, நமக்கு தெரியும் புது கவிதை அப்படின்னும் பொழுது நிறைய தலைப்புகள்ல பாடப்பட்டிருக்கு. இந்த கவிதை அப்படின்னும் பொழுது புது கவிதை எழுதின நபர்களை லிஸ்ட் எடுத்தோம், அவங்க எழுதின கவிதைகளை லிஸ்ட் எடுத்தோம் அப்படின்னா நிறைய இருக்கும். ஆனா நமக்கு இங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா சில புது கவிதைகளை, அதாவது சில தலைப்புகளை நமக்கு இங்க மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. என்னென்ன தலைப்புகள் அப்படின்னா இயற்கை சார்ந்த கவிதைகள், அப்புறம் வந்து மனிதநேயம், அழகியல், அழகு உணர்வு இருக்கும் இல்லையா, சோ அந்த அழகியலை எப்படி இந்த கவிதையில காமிச்சிருக்காங்க. அந்த அழகுன்னு சொல்லி அவங்க எதை மென்ஷன் பண்றாங்க அப்படின்னா ஒரு ஏதோ ஒரு விஷயத்த ஒருத்தவங்க ரசிச்சிருப்பாங்க, அததான் இந்த அழகியலுக்கு கீழே கொண்டு வராங்க. தன்னம்பிக்கை தளிர்கள்னும் போது தன்னம்பிக்கை ஊட்டக்கூடிய அந்த கவிதைகளா இருக்கும். பெண்ணுரிமை சார்ந்த கவிதைகள், அப்புறம் பாத்தீங்கன்னா விளிம்பு நிலையில இருக்கக்கூடிய அந்த மனிதர்கள் இருப்பாங்கல்ல, அவங்கள பத்தியும் நமக்கு வந்து கவிதைகள் எழுதியிருக்காங்க. சோ அதையும் நம்ம பார்க்க போறோம். திருநங்கையர்களையும் அவங்க விட்டு வைக்கல, சோ அவங்கள பத்தியுமே கவிதைகள் எழுதியிருக்காங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த இப்ப நம்ம மேல பார்த்தோம்ல, இந்த தலைப்புகள் எல்லாத்துலயுமே நமக்கு ஒரு கவிஞருடைய ஒரு கவிதையை கொடுத்திருப்பாங்க. சோ நம்ம அதை பத்தி டீட்டெயிலா பார்க்க போறோம். அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த புது கவிதையோட கவிதை நின்றுச்சான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. புது கவிதையில இருந்து நிறைய வடிவங்கள் வந்து உருவானுச்சு. என்னென்ன வடிவங்கள் அப்படின்னா ஹைக்கூ, லிமரிக், லிமரைக்கூ, சென்ட்ரியோ அப்படின்னு சொல்லிட்டு புது கவிதையில இருந்து நிறைய வடிவங்கள் உருவானுச்சு. சோ அந்த வடிவங்கள்லாம் என்ன, ஹைக்கூனா என்ன, லிமரிக்னா என்ன, லிமரைக்குனா என்ன, சென்ட்ரியூனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒன்னொன்னுத்தையும் டீட்டெயிலா பார்க்க போறோம். சோ இதுவும் ரொம்ப முக்கியமானது. அடுத்தது கடைசியா பாத்தீங்க அப்படின்னா ஒரு மொழி வந்து வளரணும், இல்ல ஒரு மொழியில இருக்கக்கூடிய அந்த தகவல் இல்ல அந்த மொழியை பத்தின பெருமை எல்லாமே வேற இடத்துக்கு போய் சேரணும், மற்ற இடங்களுக்கு பரவணும் அப்படின்னா அது எல்லாத்துக்குமே முக்கிய காரணமா இருக்கிறது வந்து மொழிபெயர்ப்பு அப்படிங்கிறது தான். சோ அந்த மொழிபெயர்ப்பு அப்படின்னும் பொழுது ஒரு மொழியில இருக்கக்கூடிய அந்த கருத்துக்களை அப்படியே இன்னொரு மொழிக்கு மாற்றி அந்த மொழி மக்கள் வந்து நம்ம மொழியை பத்தி தெரிஞ்சுக்கிற அந்த ஒரு விஷயம் வந்து ரொம்பவே சிறப்பான ஒரு விஷயம். சோ அதை நம்ம கவிதையிலையும் அவங்க வந்து பயன்படுத்தியிருக்காங்க. நம்ம மொழி கவிதைகளை மற்ற மொழிகள்ல மொழிபெயர்த்திருக்காங்க. அது மாதிரி பிற மொழி கவிதைகளை நம்ம தமிழ் மொழியிலையும் மொழிபெயர்த்திருக்காங்க. சோ அந்த மொழிபெயர்ப்பு கவிதையை பத்தி நம்ம கடைசியா பார்க்க போறோம். அண்ட் நமக்கு ஒரு மராத்திய கவிதையோனுடைய தமிழ் மொழிபெயர்ப்பையும் கொடுத்திருக்காங்க. சோ இதையும் நம்ம வந்து பார்க்க போறோம். சோ கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ பதிவுல இருந்து நிறைய தகவல்களை புதுசா தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். அதுலயும் இந்த கவிதைகள், அந்த கவிதையினுடைய ஆசிரியர் பெயர்லாம் வந்து கண்டிப்பா நீங்க வந்து ஈஸியாவே படிச்சுக்க முடியும். எதனால அப்படின்னா புது கவிதையெல்லாம் வந்து கண்டிப்பா படிச்சதும் பொருள் புரியக்கூடிய அந்த ஒரு விதத்துலதான் இருக்கும். செய்யுள் வடிவ பாக்கல் அப்படின்னும் பொழுதுதான் உங்களுக்கு வந்து பொருள் புரிய கொஞ்சம் கடினமா இருக்கும். அந்த செய்யுள் வரிகள் வந்து உங்களுக்கு மனப்பாடம் பண்ண சிரமமா இருக்கும். ஆனா இங்க வந்து நமக்கு புது கவிதைகள் நிறைய கொடுத்திருக்கிறதுனால ரொம்பவே ஈஸியா நீங்க வந்து படிச்சுக்க முடியும். ஓகே, இப்ப நம்ம வந்து பாடத்துக்குள்ள போயிடலாம். இப்ப நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாம் தான் இந்த பாடத்துல வந்து நம்ம பார்க்க போறோம். சரியா? இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் நம்ம இந்த பாடத்துல என்னென்ன பார்க்க போறோம் அப்படிங்கறத பத்தி. இந்த பாடத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த கவிதைகளை பத்தி ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, இதை பார்த்துட்டு அப்புறம் நம்ம பாடத்துக்குள்ள போலாம். சரியா? இதுல பாத்தீங்க அப்படின்னா தமிழ் வந்து தொன்மையான கவிதை மரபை கொண்டது அப்படின்னு சொல்றாங்க. தமிழ் வந்து ஒரு தொன்மையான ஒரு மொழி அப்படின்னு நமக்கு தெரியும் இல்லையா, ஆனா தமிழ் வந்து தொன்மையான கவிதை மரபு கொண்டதும் அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்லியிருக்காங்க. இயற்கையோடு இயைந்த அந்த வாழ்வியல் அனுபவங்களை கவிதையில முன்வைக்கிறதுல மற்ற மொழிகளை விட, மற்ற உலக மொழிகளை விட தமிழ் தான் முதன்மை பெறுது அப்படின்னு சொல்றாங்க. சோ இதுல இருந்து நமக்கு என்ன புரியுது, இயற்கையோடு வாழ்ந்த அந்த ஒரு வாழ்வியலை நம்ம தமிழ் கவிதைகள்ல அறிஞர்கள் கவிஞர்கள் எல்லாம் முன் வச்சிருக்காங்க அப்படிங்கிற அந்த விஷயம் புரியுது. இது ரொம்ப முக்கியமான கருத்தும் கூட. நமக்கு வேற 2 இடத்துல இது மாதிரியான ஒரு விஷயத்த நமக்கு சொல்லியிருப்பாங்க. சோ இந்த பாயிண்ட மட்டும் பாத்துக்கோங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு பாடல்கள் இருக்கு இல்லையா, நாட்டுப்புற பாடல், சித்தர் பாடல், தனி பாடல், சிற்றிலக்கிய பாடல், இது எல்லாமே வந்து எந்த தன்மையுடையதா இருக்கு அப்படிங்கிறத பத்தி நம்ம கொடுத்திருக்காங்க. சோ அதையும் நம்ம வந்து பாத்திரலாம்.
அத்தமிழ் கவிதையின் ஊற்றிலிருந்து சில துளிகளை பருகுவதற்காக கவிதை இயல் அப்படிங்கிற இந்த பாடப்பகுதியை நமக்கு கொடுத்திருக்காங்களாம். அது நமக்கு தேவையில்ல. இவ்வியலில் இடம்பெற்றுள்ள கவிதை ஒரு பார்வை அப்படிங்கிற அந்த கட்டுரை கவிதையை சுவைக்கவும் படைக்கவும் தூண்டுகிறது. அதுதான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது. அடுத்தது பாத்தீங்கன்னா நாட்டுப்புற பாடல்களுடைய தன்மை எப்படி இருக்கும் அப்படின்றத நமக்கு சொல்லியிருக்காங்க. நாட்டுப்புற பாடல்கள் வந்து மக்கள் மொழியில வாழ்க்கை நிகழ்வுகளை வந்து நமக்கு இசைக்குது. மக்கள் மொழியில அப்படின்னும் பொழுது நமக்கு தெரியும் நாட்டுப்புற பாடல்கள்ன்றது வந்து மக்கள் வந்து வேலை செய்யும் பொழுது அவங்களுடைய களைப்பு தெரியாம இருக்கிறதுக்காக, அசதி தெரியாம இருக்கிறதுக்காக வாய்மொழியா பாடிய பாடல்களோட தொகுப்பை தான் நம்ம நாட்டுப்புற பாடல்கள் அப்படின்னு சொல்றோம். சோ இந்த நாட்டுப்புற பாடல்கள் வந்து மக்களுடைய வாழ்வியலை பிரதிபலிக்கிறதா இருக்கு. அது மட்டும் இல்ல மக்களோட மொழியிலேயே நமக்கு அதை சொல்றதாவும் இருக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா சித்தர் பாடல்கள். சித்தர் பாடல்கள் அப்படின்னும் பொழுது நமக்கு மெய்யியல் சிந்தனை, மெய்யியல் தத்துவத்தை பேஸ் பண்ணி தான் இருக்கும். சித்தருடைய பாடல்கள் எல்லாமே மெய்யியல் சிந்தனையை வளர்க்கக்கூடியதாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தனிப்பாடல்கள். தனிப்பாடல்கள் அப்படின்னும் பொழுது கருத்து கருவூலமாகவும் சொற்களஞ்சிய திறனை பெருக்குவதாகவும் இருக்கும். தனிப்பாடல்கள் நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்னேன். புலவர்கள் வந்து அவங்களுடைய தனி திறமை மொத்தத்தையுமே இந்த தனி பாடல்கள்ல தான் வெளியிடுவாங்க. அதனால அது வந்து நிறைய கருத்துக்கள் பொதிந்ததாகவும் நிறைய சொற்கள் கையாண்ட பாடலாகவும் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது கடைசியா சிற்றிலக்கிய பாடல்கள் அப்படின்னும் பொழுது இந்த பாடலுடைய தன்மை எப்படி இருக்கும்னா அன்போட மேன்மையை பேசக்கூடியதாக இருக்கும். அன்பினுடைய மேன்மை அப்படின்னும் பொழுது நீங்க பாத்தீங்கன்னா நமக்கு தெரியும் 96 வகையான சிற்றிலக்கியங்கள் இருக்கு. அது ஒரு பெரிய லிஸ்ட். அது நம்ம வந்து 12th கொடுத்திருப்பாங்க என்னென்ன 96 வகையான சிற்றிலக்கியங்கள் அப்படின்றத. அதை நம்ம அப்போதைக்கு பாத்துக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா இந்த 96 வகையான சிற்றிலக்கியங்களை உதாரணத்துக்கு சில இது எடுத்துப்போமே. தூது, பல்லு, இப்படி நிறைய இருக்கு இல்லையா. இதுல பாத்தீங்கன்னா தூதை மட்டும் நம்ம இப்ப உதாரணத்துக்கு சொல்றேன். இப்ப தூது நம்ம எடுத்துட்டோம்னா அதுல ஒருவர் மீது கொண்ட அன்பினை மற்றவர் மீது வெளிப்படுத்துவதற்காக நம்ம என்ன பண்றோம், அன்னம், கிளி, தமிழ், இப்படி தென்றல், இப்படி சில பொருள்களை வந்து தூது விடுவாங்க. நம்மளே நிறைய தூது பாடல்களை வந்து நம்ம பாட புத்தகத்துல படிச்சிருப்போம். அப்படி பாத்தீங்கன்னா இது எல்லாமே எதை வெளிப்படுத்தக்கூடியதா இருக்கு, ஒருவர் மீது கொண்ட அன்பினை வெளிப்படுத்தக்கூடியதா தான் இந்த சிற்றிலக்கிய பாடல்கள் இருக்கு. அந்த தூது அப்படி இருக்கிறதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் சிற்றிலக்கிய பாடல்களோட தன்மையே இந்த மாதிரிதான் இருக்கும் அப்படிங்கிறத. ஓகே, இப்ப நம்ம வந்து கவிதை ஒரு பார்வையில என்னென்ன கொடுத்திருக்காங்க அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா லைன் பை லைனா பார்க்கலாம். ஓகே, கவிதை ஒரு மொழியோட மேன்மையான வெளிப்பாடு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப கவிதை அப்படின்னும் பொழுது ஒரு மொழி இருக்கு அப்படின்னா ஒரு மொழியில உதாரணத்துக்கு நம்ம தமிழ் மொழியவே எடுத்துப்போம். நம்ம தமிழ் மொழியில இப்ப நம்ம ஒரு கவிதை எழுத போறோம் அப்படின்னா நம்ம உணர்ச்சிகளை வெளிப்படுத்துறதுக்கு உள்ளதுலேயே சிறந்த சொற்கள் எது அப்படிங்கிறத தேடி தேடி கவிதை எழுதுவோம். எழுதியிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இல்ல நீங்க கவிதை வாசிக்கக்கூடிய பழக்கம் இருந்தாலும் கண்டிப்பா உங்களால அதை உணர முடியும். சோ இந்த மாதிரி சிறந்த சொற்களை தேடி தேடி கவிதை எழுதும் பொழுது அந்த மொழியில இருக்கக்கூடிய மேன்மையான வெளிப்பாடா அந்த கவிதை இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஒரு மொழியில் இருக்கக்கூடிய அனைத்து கூறுகளையும் கொண்டு உருவாகக்கூடிய ஒரு கலை வந்து கவிதையை மாதிரி வேற எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஒரு மொழி இருக்குன்னா அந்த மொழியில இருக்கக்கூடிய எல்லா கூறுகளும், மொழிக்குன்னு இருக்கக்கூடிய எல்லா கூறுகளுமே அந்த கவிதையில பிரதிபலிக்கும் அப்படின்ற ஒரு விஷயமும் சொல்லியிருக்காங்க. அதனாலதான் ஒரு மொழியின் மாண்பு, செறிவு, அழகும் அம்மொழியில் கவிதைகளை கொண்டே மதிப்பிடப்படுகின்றன. அப்போ ஒரு மொழி இருக்குன்னா அந்த மொழியோட மதிப்பு என்ன, மாண்பு என்ன, அது எவ்வளவு புகழ்ச்சியானது, எவ்வளவு பெருமை உடையது, எவ்வளவு செறிவு, எவ்வளவு சொற்கள் இருக்கு, எவ்வளவு அழகானது அந்த மொழி, இது எல்லாத்தையுமே நம்ம எதுல இருந்து தெரிஞ்சுக்கலாம், அந்த மொழியில இருக்கக்கூடிய கவிதையை வச்சே தெரிஞ்சுக்க முடியும். தமிழ் சமூகத்தின் பாரம்பரியமிக்க பண்பாட்டினுடைய வேர்களா நம்ம தமிழ் கவிதை வழியாதான் கிளை விரிக்குது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நம்ம பண்பாடோட வேர்களே வந்து தமிழ் கவிதையின் வழியாதான் கிளை விரிக்குது அப்படின்னா அதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் கவிதைகள் எந்த அளவுக்கு முக்கியமானது அப்படிங்கிறத. தனது கவிதை இலக்கியத்தால தான் உலக செவ்வியல் மொழிகளின் வரிசையில் வைத்து தமிழ் வந்து போற்றப்படுது. அப்ப நமக்கு தெரியும் தமிழுக்கு வந்து செம்மொழி அந்தஸ்து எந்த வருஷம் கொடுத்தாங்க, 2004ல கொடுத்தாங்க. சோ வந்து அதுக்கப்புறம் தான் சமஸ்கிருதம் அப்புறம் பிற மொழிகளுக்கு கொடுத்திருப்பாங்க. முதல்ல நம்ம தமிழ் மொழிக்கு தான் 2004ல செவ்வியல் அந்தஸ்து, செம்மொழி அப்படிங்கிற ஒரு அந்தஸ்தை வந்து கொடுத்திருந்தாங்க. அப்படி பார்க்கும்பொழுது இந்த செம்மொழி வரிசைகள்ல தமிழ் வைத்து போற்றப்படுறதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா அதனுடைய கவிதை இலக்கியம் தான் அப்படின்னு சொல்றாங்க. உலகில் இருக்கக்கூடிய பிற மொழிகளோடு ஒப்பிடும் பொழுது தமிழ் கவிதையோட தொன்மை, மரபு, பிறமொழி சார்பின்மை, இடையறாத தொடர்ச்சி ஆகியவை தனி சிறப்பு வாய்ந்தவை. இப்ப நம்ம தமிழ் மொழியில இருக்கக்கூடிய ஒரு கவிதை எடுத்துக்கலாம். அதுல பாத்தீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க தமிழ் வார்த்தைகளை பயன்படுத்தி தான் நம்ம கவிதை எழுதுவோம். பிற மொழியை வந்து உள்ள கொண்டு வர மாட்டோம். உதாரணத்துக்கு ஆங்கில வார்த்தைகளை உள்ள கொண்டு வந்து போட மாட்டோம். தமிழ் மொழியில கவிதை எழுதுனா தமிழ் மொழியில தான் எழுதுவோம். சோ அதுதான் வந்து இங்க பிறமொழி சார்பின்மை,
அதனுடைய தொன்மை என்ன, மரபு என்ன அப்படிங்கிற எல்லா விஷயமுமே நமக்கு வந்து அதனுடைய சிறப்பை வந்து உணர்த்துது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போலவே இயற்கை சார்ந்த அந்த மக்களுடைய வாழ்வியலை கொண்ட கவிதைகள் தமிழ்ல தான் முதல்ல எழுதப்பட்டிருக்கு. நான் சொன்னேன் இல்லையா, மேல உங்களுக்கு சொன்னேன், இந்த விஷயம் நமக்கு இன்னொரு இடத்துலயுமே சொல்லியிருப்பாங்க. நம்ம வாழ்க்கை முறை வந்து முழுக்க முழுக்க இயற்கை சார்ந்த ஒரு வாழ்வியல் தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அந்த வாழ்வியலை வந்து நம்ம கவிதைகள்ல வெளிப்படுத்திய முதல் நூல் எதுன்னு கேட்டா முதல் மொழி எதுன்னு கேட்டா நம்மளுடைய தமிழ் மொழி. நம்மளுடைய தமிழ் மொழி கவிதைகள்ல நம்மளோட இயற்கை சார்ந்த வாழ்வியல் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதனாலதான் நம்ம சங்க காலத்துல அந்த மக்களுடைய வாழ்க்கை முறையை பத்தி தெரிஞ்சுக்கிறோம், அவங்களோட அக வாழ்க்கையை பத்தி தெரிஞ்சுக்கிறோம். எல்லா விஷயங்களுமே நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா அங்க இயற்கை சார்ந்த வாழ்வியல்லாம் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கிறதுனால தானே நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதுதான் வந்து சொல்லியிருக்காங்க. இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் பாக்குறது வந்து சங்ககால கவிதைகள். சங்க காலத்துல இந்த கவிதைகள் வந்து எப்படி இருந்தது, சங்ககால கவிதைகள் மூலமா நம்ம என்னென்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறத நமக்கு கொடுத்திருக்காங்க. சங்ககால கவிதைகள் தமிழரின் உயர்ந்த நாகரிக செழுமைக்கு வந்து அடிப்படையா இருக்கு. இந்த பாடல்கள் பாத்தீங்கன்னா அகம்புறம் சார்ந்த அந்த வாழ்வியல் நெறிகள், கலைகள், கல்வி, அரசியல், பொருளாதாரம், வணிகம், வேளாண்மை, இந்த இது சம்பந்தப்பட்ட எல்லா பதிவுகளையுமே நமக்கு வெளிப்படுத்துது. அப்ப அகம் சார்ந்த பாடல்கள்னா அகம் சார்ந்த கருத்துக்களை வெளிப்படுத்தும், புறம் சார்ந்த பாடல்கள் போது புறம் சார்ந்த கருத்துக்களை வெளிப்படுத்தும். அகம் அப்படின்னும் பொழுது மாந்தர், அதாவது மனிதனுடைய அக மனதில் தூய்க்கக்கூடிய காதல், அன்பு, கருணை, இந்த உணர்வுகள் எல்லாத்தையும் வெளிப்படுத்தக்கூடிய பாடல்கள் தான் இந்த அகம் சார்ந்த பாடல்கள்ல இருக்கும். இதை நம்ம அகத்திணை பாடல்கள் அப்படின்னு சொல்லலாம். புறம் அப்படின்னும் பொழுது மாந்தர், அதாவது மனிதனுடைய புறவாழ்வுல கொண்டாடக்கூடிய வீரம், கொடை, புகழ், இந்த பண்புகள் எல்லாத்தையும் வெளிப்படுத்தக்கூடிய பாடல்களை புறப்பாடல்கள் அப்படின்னு சொல்லலாம், அல்லது புறத்திணை பாடல்கள் அப்படின்னு சொல்லலாம். எல்லாமே ஒண்ணுதான். அகம் புறம் சார்ந்த சங்ககால கவிதைகளை வந்து 10 பாட்டு 8 தொகை அப்படின்னு சொல்லிட்டு 2ஆ பிரிக்கிறோம். இந்த 10 பாட்டுல வந்து 10 பாடல்கள் இருக்கும், 8 தொகையில வந்து 8 பாடல்கள் இருக்கும். இந்த பாடல்களை தான் நம்ம வந்து இது எல்லாமே என்னது சங்ககால பாடல்கள் தான். சங்க காலத்துல எழுதப்பட்ட அந்த பாடல்களை நம்ம இப்படி 2 வகையா பிரிச்சிருக்கோம். இதுல பாத்தீங்கன்னா பெரும்பாலும் ஆசிரியப்பா, வஞ்சிப்பா, கலிப்பா அப்படிங்கிற பா வகைகள்ல அமைந்திருக்கும். வெண்பா கிடையாதான்னு கேட்காதீங்க, பெரும்பாலும் தான் சொல்லியிருக்காங்க. அப்ப வெண்பால குறைவா இருந்திருக்கலாம். இதுல நமக்கு ஒரு உதாரணத்துக்கும் கொடுத்திருக்காங்க, ஒரு 8 தொகை பாடல் கொடுத்திருக்காங்க. சிறகிழந்த நாரை அப்படிங்கிற தலைப்புல ஒரு 8 தொகை பாடல் நமக்கு கொடுத்திருக்காங்க. இது சங்ககால கவிதைக்கு உதாரணமாக கொடுக்கப்பட்ட ஒரு பாடல். 8 தொகையில் ஒன்றான குறுந்தொகை. 8 தொகையில நான் சொன்ன மாதிரி மொத்தம் 8 நூல்கள் இருக்கும். அது என்னென்ன அப்படின்னா நற்றிணை, நல்ல குறுந்தொகை, ஒத்த பதிற்று பத்து, ஓங்கு பரிபாடல், கற்றறிந்தார் ஏத்தும் கழியோடு, அகம்புறம் என்று இத்திரத்த 8 தொகை அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 8 பாடல்களை இந்த பாடல்கள் மூலமா நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். 8 நூல்களை இப்ப நான் சொன்ன இந்த மேற்கோள்ல இருந்து தெரிஞ்சுக்கலாம். அதுல பாத்தீங்க அப்படின்னா குறுந்தொகை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூல் உண்டு. இந்த நூல்ல நல்ல குறுந்தொகை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நல்ல அப்படிங்கிற அடைமொழியோடு அடைக்கக்கூடிய ஒரு நூல் எதுன்னு கேட்டா இந்த குறுந்தொகை. இதுல நமக்கு வந்து 4ல இருந்து 8 பாடலுடைய அடிகள் வந்து இருக்கும். இந்த பாடல்ல நமக்கு பாடலினுடைய வரிகள் வந்து எத்தனை இருக்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னா நமக்கு 4ல இருந்து 8 இருக்கும். இதெல்லாம் குறுந்தொகை பத்தின தகவல்கள், நம்ம அதை அப்புறமா கூட பாத்துக்கலாம். இப்போதைக்கு இங்க என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா தலைவி மீதான தலைவனின் அன்பும், சிறகிழந்த நாரையாய் தலைவிக்காக அவன் வருந்துவதையும் காட்டக்கூடிய பரணருடைய ஒரு பாடலை தான் நமக்கு இங்க கொடுத்திருக்காங்க. அப்ப இந்த குறுந்தொகை பாடலுடைய ஆசிரியர் யாருன்னு கேட்டா பரணர். இதுல என்ன செய்தி நமக்கு சொல்லியிருக்காங்கன்னா தலைவன் தலைவியை பிரிந்து எப்படி வந்து ஒரு சிறகிழந்த நாரையை போல வருத்தப்படுறான் அப்படிங்கிற அந்த தகவல் தான் இந்த பாடல்ல நமக்கு கொடுத்திருக்காங்க. பாடலோட வரியை பார்த்ததுக்கு அப்புறமா அதனுடைய பொருள் என்ன அப்படிங்கிறத சொல்றேன். குணக்கடல் திரையது பறைதபு நாரை, திந்தேர் பொறையன் தொண்டி முன்றுரை, ஐரை ஆரிரை கணவந்தாங்கு, சேயல் அரியோட் படர்தி, நோயை நெஞ்சை நோய்பாலோயே அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இந்த பாடல் வரிகள் எங்க இருக்கு, குறுந்தொகையில இருக்கு. ஆசிரியர் பரணர். குணக்கடல் அப்படின்னா குணக்கு அப்படின்னா கிழக்கு அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்குன்னு சொல்லி நீங்க 10th படிச்சிருப்பீங்க, ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். திரை அப்படின்னா அலை அப்படிங்கிற பொருள் வரும். கீழ்கடல்ல எழக்கூடிய அந்த அலைக்கு பக்கத்துல நின்று முதுமையால சிறகுல வலு இழந்த ஒரு நாரை பாத்தீங்கன்னா சேரனுடைய மேல் கடற்கரையில் அமைந்த தொண்டி அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது தொண்டி அப்படின்ற அந்த பகுதியில அந்த நகர்ல பிறருக்கு, அதாவது பெறுவதற்கு அரிய உணவான ஒரு ஐரை மீன் அது வந்து அங்க துள்ளிட்டு இருக்கும். அந்த ஐரை மீனை எப்படி அடைவது அப்படின்னு தெரியாம வருந்தி நிற்கும். அதே மாதிரி பிறர்க்கு அரிய தலைவியை பெரும் பொருட்டு தலைவனோட நெஞ்சமும் வருந்தி இருக்கு
அப்படின்னு சொல்லிதான் இந்த பாடல்ல நமக்கு பரணர் அவர்கள் சொல்லியிருக்காரு. இது ஒரு தலைவன் தலைவியினிடையே இருக்கக்கூடிய அந்த பிரிவை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு விதமா இருக்கிறதுனால இது ஒரு அகத்திணை பாடல் அப்படின்னு சொல்லலாம். சரியா? இந்த பாடல்ல நமக்கு என்ன சொல்லியிருக்காரு, சிறைகிழந்த நாரையா அந்த தலைவன் வருத்தப்படுறான் அப்படிங்கிற அந்த தகவல் இந்த பாடல்ல சொல்லியிருக்காங்க. இத நமக்கு கவிதை அப்படின்னு தான் சொல்றாங்க. சங்ககால பாடலாவே இருந்தாலும் இது எல்லாமே நமக்கு எதுல வருது, கவிதைங்கிற லிஸ்டுக்குள்ள வருது. சங்க காலத்துல கவிதைகள் இந்த வடிவத்துல இருந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். நீரும் நிலனும் அப்படிங்கிற தலைப்புல நமக்கு ஒரு பாடல் கொடுத்திருக்காங்க. இந்த பாடல் பாத்தீங்கன்னா 8 தொகை நூல்ல உள்ள புறநானூறு. நம்ம முன்னாடியே சொன்ன 8 தொகையில 8 நூல் இருக்கும். அது என்னென்னன்றதையும் நான் சொன்னேன். சோ அதுல ஒரு நூல் தான் புறநானூறு. இந்த புறநானூறுல நிறைய புலவர்கள் பாடல் எழுதியிருப்பாங்க. சரியா? இந்த புறநானூறு பாடல்கள் எல்லாமே புறப்பொருள் சார்ந்த பாடல்களா இருக்கும். அதாவது மக்களுடைய வீரம், கொடை, புகழ், பழக்க வழக்கம், பண்பாடு, நாகரிகம்னு புற வாழ்க்கை சம்பந்தப்பட்ட செய்திகள் எல்லாமே இந்த புறநானூறுல சொல்லியிருப்பாங்க. சோ இந்த புறநானூறுல நமக்கு பாண்டியன் தலையங்கானத்து செருவென்ற நெடுஞ்செழியனுக்கு குடபுலவியனார் அப்படின்ற ஒரு புலவர் அறிவுரை கூறுற மாதிரி ஒரு பாடல் இது. சோ அந்த பாடலை தான் நமக்கு இங்க கொடுத்துருக்காங்க. இது ரொம்பவே முக்கியமான ஒரு பாடல். எதனால இது இவ்வளவு முக்கியமான பாடல்னு சொல்றேன் அப்படின்னா, இது நமக்கு ஆல்ரெடி வேற ஒரு இடத்துலயும் ஸ்கூல் புக்ல வருது. நம்ம தமிழ்ல வேற ஒரு செய்யுள் பகுதியில இந்த வரிகள் இருக்கு. அதனால இது ரொம்பவே முக்கியம். இந்த பாடல் வரியை நல்லா பாத்துக்கோங்க. அதனாலதான் நான் வேற கலர்ல கொடுத்திருக்கேன். நீர் என்று அமையா யாக்கைக்கு எல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே, உண்டி முதற்றே உணவின் பிண்டம் உணவெனப்படுவது நிலத்தோடு நீரே. உணவுங்கிறது நிலத்தோடு நீர் சேர்றதுதான். நீரும் நிலனும் புணரியோர் ஈண்டு உடம்பும் உயிரும் படைத்தசி நீரே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடல்ல நமக்கு கொடுத்திருக்காங்க. இந்த ஒரு விஷயத்த கவனிச்சிங்களா? நீர் என்று அமையா யாக்கைக்கு அப்படின்னும் பொழுது ஏதோ எங்கேயோ பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்கா? நீரென்று அமையா உலகு அப்படின்னு வந்ததுன்னா அது என்னது? திருக்குறள். ஆனா இங்க நீரென்று அமையா யாக்கைக்குன்னு வந்தா என்னது? புறநானூறு. சோ இந்த மாதிரி டிஃபரன்ஷியேட் பண்ணி உங்களுக்கு படிக்க தெரிஞ்சிருக்கணும். இல்ல அப்படின்னா அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் தப்பா போயிடும். சோ சின்ன சின்ன விஷயங்களையும் தமிழ்ல நோட் பண்ணி தான் படிக்கணும். ஓகே, இப்ப இந்த இடத்துல நமக்கு என்ன பொருள் சொல்றாங்க அப்படின்னா, உணவு கொடுத்தவர் தான் உயிரை கொடுத்தவரா போற்றப்படுறார். அப்ப ஒருத்தவங்களுக்கு உணவு கொடுக்கிறோம் அப்படின்னா அவங்களுக்கு உயிரை எந்த அளவுக்கு உயர்வா சொல்றாங்க பாருங்க. யாருக்காவது நம்ம உணவு கொடுக்குறோம்னா உயிரை கொடுத்தவர் அப்படின்னு சொல்றாங்க. நம்மளுடைய உடல் உணவினால் ஆனதுதான். ஆனா அந்த உணவு என்பது என்ன? நிலத்தோடு நீர் சேர்றதுதான் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி இணைத்து வேளாண்மைக்கு உதவுக. இவ்வாறு உதவியவாறே உலகத்தில் உயிரையும் உடலையும் நிலைநிறுத்தி வாழ்வித்தவராவர் என்று நீரின்று அமையாத உடல் குறித்து கூறி நீர் வளத்தை பெருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாண்டிய மன்னனுக்கு குடபுலவியனார் அவர்கள் அறிவுரை சொல்ற விதமா நமக்கு இந்த பாடல் கொடுத்திருக்காங்க. அப்ப முதல் பாடல் நம்ம என்ன பார்த்தோம்? சிறகிழந்த நாரையாய் தலைவன் வருத்தப்படுறத பரணர் எப்படி சொல்லியிருந்தாருன்னு பார்த்தோம். அது குறுந்தொகையில வந்திருந்தது. சோ இங்க நமக்கு புறநானூறுல ஒரு நீரோட முக்கியத்துவத்தை குடபுலவியனார் அந்த பாண்டிய மன்னனுக்கு அறிவுரை சொல்ற மாதிரி ஒரு பாடல் வந்திருக்கு. இது எல்லாமே எதுல வருது? கவிதைக்குள்ள வருது. சங்க காலத்துல இருந்த கவிதைகள். அறநிலை கவிதைகள். அறநிலை கவிதைகள் அப்படின்னும் பொழுது மக்களுக்கு அற கருத்துக்கள் எல்லாத்தையும் சொல்றதுக்காக உருவான நூல்கள் தான் இந்த அறநிலை கவிதைகள். இது பாத்தீங்க அப்படின்னா நம்ம மேல பார்த்தோம் சங்க காலத்துல எழுந்த நூல்கள் 8 தொகை 10 பாட்டுன்னு நம்ம பிரிச்சு வச்சிருந்தோம். சோ இப்ப இது எல்லாமே சங்க காலத்துல எழுந்த நூல்கள். இங்க பாத்தீங்கன்னா இது இந்த அறநிலை கவிதைகள் சங்கம் அருவிய காலத்துல எழுந்த நூல்கள். இதை நம்ம 14 கீழ்கணக்கு நூல்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த நூல்கள் பாத்தீங்கன்னா வாழ்வியல் அறங்கள் எல்லாத்தையுமே கற்பிக்க கூடியதா இருக்கும். இது வெண்பா அப்படின்னு சொல்லக்கூடிய யாப்பு வகையில அமைந்திருக்கும். நமக்கு தெரியும் திருக்குறள், குறள் வெண்பா அப்படின்லாம் தெரியும் இல்லையா? சோ அந்த திருக்குறள் ஒரு அறநிலை கவிதை தான். நம்ம திருக்குறள்ல சொல்லக்கூடிய வாழ்க்கைக்கு தேவையான அற கருத்துக்கள் எல்லாமே அதுல இருக்குங்கிறது நமக்கும் தெரிஞ்ச விஷயம். சோ இந்த திருக்குறள் 14 கீழ்கணக்கு நூல்கள்ல ஒண்ணுதான். அது இந்த வெண்பாவுக்கு உதாரணமாகவும் அதை சொல்லிக்கலாம். உலகளாவிய அறிஞர்களால் ஒப்பற்ற நூலென ஏற்றுக்கொள்ளப்பட்ட திருக்குறள் கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று. ஓகே, இது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். அடுத்தது பாத்தீங்கன்னா காப்பிய கவிதைகள். நான் சொன்ன உங்களுக்கு ஐம்பெருங்காப்பியம், ஐஞ்சிறுங்காப்பியம், அதுல அந்த காலத்துல உருவான காப்பிய நூல்கள் எல்லாமே நமக்கு கவிதைகள் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. மன்னர்களை பாடிய காலம் மாறி நீங்களே பார்த்திருப்பீங்க. மேல குடபுலவியனார் பாண்டிய மன்னனுக்கு அறிவுரை சொல்ற மாதிரி வந்திருந்தது இல்லையா பாடல். அப்படி இந்த மாதிரி மன்னர்களை போற்றி பாடி இருந்த அந்த காலம் மாறி குடிமக்களை கவிதையோட அந்த பாடு பொருளா கருப்பொருளா கொண்டு எழுந்ததுதான் நம்மளுடைய தமிழ் காப்பியங்கள் அப்படின்னு சொல்றாங்க. காப்பிய கவிதைகள் காதல், வீரம், அறம் என அனைத்தையும் பாடி செல்கிறது. உரையோடு கலந்த, அதாவது உரைநடை, அந்த ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் பேசக்கூடிய அந்த உரை இருக்கும் இல்லையா,
எப்படி சொல்லலாம்னா அந்த நாடகத்துல எல்லாம் நீங்க பாத்திருப்பீங்க, ஃபர்ஸ்ட் ஒருத்தர் பேசுவாரு, அடுத்து இன்னொருத்தர் பேசுவாரு. சோ இந்த மாதிரி ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் பேசக்கூடிய அந்த உரை அமைப்பு இருக்கு இல்லையா, அதுதான் இங்க சொல்றாங்க. இப்ப உதாரணத்துக்கு சொன்னோம்னா சிலப்பதிகாரத்தையே எடுத்துக்கலாம். அதுல வந்து பாண்டிய மன்னனும் கண்ணகியும் பேசக்கூடிய அந்த நிகழ்வு பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுற மாதிரி அந்த உரையோடு கலந்த கவிதைகளை அறிமுகம் செய்ததுதான் இந்த காப்பியங்கள். பிறப்பின் வேற்றுமை ஒழிப்பு, பசியின்றி வாழ்தல், வாழ்வினுடைய நிலையாமை என காப்பிய கவிதைகளோட தளம் வந்து பறந்துபட்டது. அப்ப காப்பியத்தினுடைய அந்த கவிதைகள் வந்து நிறைய விஷயங்களை பத்தி சொல்லியிருக்கு. மாந்தருக்கு, அதாவது மனிதருக்கு அறம்தான் நிலையானது அப்படிங்கிறத எந்த காப்பியத்துல சொல்லியிருக்காங்க? மணிமேகலை காப்பியத்துல சொல்லியிருக்காங்க. அதுக்கு நமக்கு சில பாடல் வரிகளும் அந்த நூல்ல இருந்து கொடுத்திருக்காங்க. என்ன வரிகள் கொடுத்திருக்காங்க அப்படின்னா, இளமையும் நில்லா, யாக்கையும் நில்லா, வளவிய வான்பெரும் செல்வமும் நில்லா, புத்தேல் உலகம் புதல்வரும் தாரார், மிக்க அறமே விழுந்துணையாவது அப்படின்னு சொல்லிட்டு மணிமேகலையில் உள்ள சிறைக்காதை பாடலை நமக்கு சொல்லியிருக்காங்க. இதுல இருந்து நமக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா, மனித வாழ்க்கைக்கு தேவையானது அறம்தான், அறம்தான் முதன்மையானது, அறம்தான் எல்லாத்துக்கும் மேலானது, அறம்தான் எல்லாத்துக்கும் துணையா நிற்கும் அப்படிங்கிற விஷயத்த இந்த பாடல்ல நமக்கு சொல்லியிருக்காங்க. அடுத்தது இந்த காப்பிய கவிதைகளை தொடர்ந்து நமக்கு உருவானது எது அப்படின்னா பக்தி கவிதைகள். சமயம் சார்ந்த இந்த பக்தி நூல்கள் எல்லாத்தையுமே நமக்கு வந்து கவிதைகள் அப்படின்னு நம்ம சொல்றோம், முன்னாடியே சொல்லிட்டேன். சோ இந்த சிவபெருமான், அப்புறம் வந்து திருமால், அதாவது சைவம், வைணவம், சமணம், பௌத்தம்னு இது மாதிரி பக்தி சார்ந்த பாடல்கள் எல்லாமே, சமயம் சார்ந்த பாடல்கள் எல்லாமே நமக்கு இந்த காப்பிய கவிதைகளை தொடர்ந்து உருவானுச்சு. அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க. காப்பிய கவிதைகளுக்கு பின் இயற்றப்பட்ட தமிழ் கவிதைகளோட பாடுபொருள் என்னவா இருந்திருக்கு? காப்பிய கவிதையில யார் இருக்கா? குடிமக்கள் இருக்காங்க. சோ இங்க பக்தி கவிதையில கடவுள் இருக்காரு. சோ கடவுளை நோக்கியதாக அந்த பாடல்கள் அமைந்திருக்கு. இறை உணர்வோடு அன்பையும் அறத்தையும் இந்த கவிதைகள் வந்து வெளிப்படுத்தியிருக்கு. இறைவன் மீது காதல் கொண்டு எழுதப்பட்ட இக்கவிதைகள் இன்றும் மாறா தன்மையோடு பக்தி மனம் வீசி கொண்டிருக்கிறது. ஏன்னா இப்பவும் ஒரு பக்தி பாடலை போட்டோம் அப்படின்னா பக்திக்குள்ள ஆழ்ந்துருவாங்க. சோ அதுதான் சொல்லியிருக்காங்க. இந்த பக்தி கதைகளுக்கு அப்புறம், பக்தி கவிதைகளுக்கு அப்புறம் நமக்கு என்ன உருவாயிருக்கு அப்படின்னா சிற்றிலக்கிய கவிதைகள். பக்தி வழியே பயணித்து கொண்டிருந்த இந்த தமிழ் கவிதைகளை சிற்றிலக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விமர்சன பாங்கு கொண்ட புதிய வடிவம் வந்து மக்கள்கிட்ட பேச தொடங்குது. சிற்றிலக்கியத்தோட வடிவங்களா என்னென்ன சொல்றாங்க அப்படின்னா கோவை, உலா, அந்தாதி, அப்புறம் அந்த பல்லு, குறவஞ்சி, இது எல்லாத்தையுமே சிற்றிலக்கியத்தோட வடிவங்களா சொல்லலாம். இதுல பர்டிகுலரா கோவை, உலா, அந்தாதி இதெல்லாம் வந்து கடவுள், அரசன் அல்லது சிற்றரசன், வள்ளல்கள் இவங்க எல்லாரையும் புகழக்கூடியதா இந்த பாடல்கள் இருக்கும். இந்த பல்லு, குறவஞ்சி எல்லாம் பாத்தீங்கன்னா வாழ்க்கையில எளிய மக்கள் இருப்பாங்கல்ல, வாழ்வியல்ல எளிய மக்கள், அவங்களோட வாழ்க்கைய பத்தி பேசக்கூடிய பாடல்களா இருந்திருக்கும். சோ இந்த குறவஞ்சி பாடலாம் நமக்கே தெரியும். சோ அந்த பாடலோட தன்மை எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. சோ அந்த மாதிரியான கருத்துக்கள், அதாவது சிற்றிலக்கியம் அப்படின்னும் பொழுது மேல்தட்டு மக்களை நோக்கியும் இருந்திருக்கு, எளிய மக்களை நோக்கியும் இருந்திருக்கு. மேல்தட்டு மக்கள்னு நான் இங்க சொல்றது வந்து கடவுள், அரசர், சிற்றரசர், வள்ளல் அப்படின்னு உயர்ந்த இடத்துல வச்சு போற்றக்கூடிய நபர்களை பத்தியும் சிற்றிலக்கியங்கள் உருவாயிருக்கு. எளிய மக்களோட வாழ்க்கையை பத்தி பேசக்கூடியதாகவும் இந்த சிற்றிலக்கியங்கள் இருந்திருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா தனிப்பாடல் கவிதைகள். தனிப்பாடல்கள் அப்படின்னும் பொழுது புலவர் பெருமக்கள் தன்னுடைய கவி புலமையை காட்ட நல்லதொரு களமாக இந்த தனிப்பாடல்கள் வந்து இருந்திருக்கு. சிலேடை, விடுகதை, சொற்புதிர் போன்ற சிந்தைக்கு விருந்தாகக்கூடிய வகையில புலவர் பெருமக்கள் பாடி சென்ற பாடல்கள் தனி பாடல்களாக, திரட்டுகளாக நமக்கு கொடுத்திருக்காங்க. அப்ப இந்த தனி பாடல்கள் எல்லாத்தையுமே திரட்டி நமக்கு கொடுத்ததுனால தனிப்பாடல் திரட்டு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். இதுல அந்த ஒரு புலவரனுடைய மொத்த எபிலிட்டி, மொத்த திறமையும் வந்து வெளிப்பட்டிருக்கும். அதுல அவர் சிலேடை அப்படின்னும் பொழுது இரட்டுற மொழிதல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுல சிலேடை பாடுவதில் வல்லவர்னு நம்ம அடிக்கடி படிச்சிருப்போம். யாருன்னு ஞாபகம் வராரா? காலமேக புலவர் பார்த்திருப்போம் இல்லையா? சோ அவரு, அப்புறம் வந்து நிறைய விடுகதை, சொற்புதிர் இது எல்லாமே வந்து ஒரு கவிதையில புலவர்களால கொண்டு வர முடியும் அப்படிங்கிறத இந்த தனிப்பாடல்ல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா தமிழ் கவிதையின் மரபு வடிவம். தமிழ் யாப்பிலக்கணத்தின்படி எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை ஆகிய கூறுகளுடன் அமைந்த பாவினங்களை மரபு பாடல் அப்படின்னு சொல்றோம். அப்ப கவிதை மரபு கவிதைன்னு நம்ம சொல்றோம் இல்லையா? சோ அந்த மரபு கவிதையில இந்த யாப்பிலக்கண விதிகள் எல்லாத்துக்கும் உட்பட்டு தான் பாடல்கள் இருக்கும். சங்ககாலம் தொடங்கி இன்றைய நவீன காலம் வரையிலும் மரபு கவிதைகள் வந்து தொடர்ந்து எழுதப்பட்டு வருது. அதுல பாத்தீங்கன்னா வெண்பா, ஆசிரியப்பா, வஞ்சிப்பா, கலிப்பா முதலிய மரபார்ந்த பா வடிவங்களிலும் கன்னி, சிந்து, தெம்மாங்கு, கும்மி போன்ற வடிவங்களிலும் இந்த மரபு கவிதைகள் வந்து அமைது. இன்றளவும் தமிழ் மரபுமாறா கவிதைகள் எழுதப்பட்டு வர்றது குறிப்பிடத்தக்கது. இன்றளவுமே, அதாவது இன்னைக்குமே எந்த அளவுக்கு நிறைய இந்த கவிதைகள்ல மாற்றங்கள் வந்திருந்தாலும், புது கவிதை, அதுல இருந்து நிறைய வடிவங்கள், இப்படி நிறைய மாறுதல்கள் கவிதையில இருந்திருந்தாலுமே இப்பவும்
மரபு கவிதைகள் எழுதுறாங்க அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம், ஸ்பெஷலான விஷயமும் கூட. ஓகேவா? புதிய வடிவ முன்னெடுப்புகள். புதிய வடிவம் அப்படின்னும் பொழுது இந்த கவிதையில மரபு கவிதை வரைக்கும் நம்ம பார்த்திருந்தோம் இல்லையா? இப்ப இதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா நிறைய புதிய வடிவங்கள் நமக்கு கவிதையில வருது. சோ இந்த மாதிரி புதுசா உருவாகிறது ரைட்டா தப்பா அப்படின்னா நமக்கு தொல்காப்பியர் காலத்திலே என்ன சொல்லியிருக்காங்கன்னா புதுமை நன்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புதுமை நல்ல விஷயம்தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் நம்ம இதுல பார்க்க போறோம். காலத்திற்கு காலம் செய்யுள் வடிவில் மாற்றங்கள் நேரலாம். செய்யுள் வடிவில மாற்றங்கள் நேரலாம். தமிழ் மொழி வளர்ச்சிக்கு இத்தகைய மாற்றங்கள் பயன்படுமானால் அவை ஏற்றுக்கொள்வதில் தவறே கிடையாது அப்படிங்கிறத கருதி தொல்காப்பியரே என்ன சொல்லியிருக்காரு? விருந்தேதானும் புதுவது புனைந்த யாப்பின் மேற்றே, விருந்தேதானும் புதுவது புனைந்த யாப்பின் மேற்றே அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல விருந்து அப்படிங்கிற தலைப்புல இந்த மீனிங்ல ஒரு சொல்லுக்கு பொருள் என்ன சொல்றாரு? புதுமை அப்படிங்கிற பொருள்ல புதுமை அக்செப்ட் பண்ணிங்க, ஏத்துக்கோங்க, புதுமை தப்பு கிடையாது, எந்த இதுல புதுமை வந்தாலும் அதை ஏத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நமக்கு இங்க சொல்லியிருக்காரு. தற்காலத்தின் சிறுகதை, நாவல், புது கவிதை இது எல்லாமே என்னது? இந்த புதுமைக்கு சான்றா சொல்லலாம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா 19ஆம் நூற்றாண்டோட இறுதியிலையும் 20ஆம் நூற்றாண்டோட தொடக்கத்திலையும் உலகளவில் தோன்றிய இலக்கிய மறுமலர்ச்சி காரணமாக கவிதையிலோட வடிவத்திலையும் பாடக்கூடிய அந்த பொருள்லையும் மாற்றம் ஏற்படுது. பார்த்தோம், மரபு கவிதை மாற தொடங்குது. மரபு கவிதைக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அதனுடைய பாடக்கூடிய அந்த கரு பொருள்லையும் மாற்றம் ஏற்படுது அப்படின்னு சொல்றாங்க. தனி மனிதனுடைய வாழ்வியல், சமூக வாழ்வியல் போன்றவை நவீன கவிதைகளோட பாடுபொருளா மாறி இருக்கு. அப்ப நவீன கவிதைகளோட பாடுபொருளா இருக்கிறது எது? அதாவது 19, 20 அந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா நமக்கு என்ன ஆகுது? தனி மனிதனுடைய வாழ்க்கையை பத்தியும் சமூகத்துல நடக்கக்கூடிய நிகழ்வுகள், சமூகத்துல இருக்கக்கூடிய சிக்கல், எல்லா விஷயங்களை பத்தியும் இந்த கவிதைகள் பேச தொடங்குது. அதுதான் சொல்றாங்க புது கவிதை, ஹைக்கூ, லிமரிக், லிமரைக்கூ, சென்றியூ, குக்கு இந்த இது எல்லாமே நவீன வடிவங்களா நம்ம தமிழ் கவிதைகள்ல பயணிக்க தொடங்குது. இது ரொம்ப முக்கியம், நோட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே புது கவிதையினுடைய வடிவங்கள்ல வரும். புது கவிதை தொன்று தொட்டு வரும் மரபு வடிவத்துல, அதாவது காலங்காலமா எழுதக்கூடிய அந்த மரபு வடிவத்துல இன்றும் தமிழ் கவிதைகள் எழுதப்பட்டு வருது. எனினும் யாப்பிலக்கண வரையறைக்கு உட்படாமல் சுதந்திரமான வெளிப்பாட்டோடும் கட்டற்ற தன்மையோடும் இன்றைய புது கவிதை எழுதப்பட்டு வருது. நான் மேல சொன்ன மாதிரி யாப்பு விதிகள் கிடையாது, எந்த ஒரு கட்டற்ற தன்மை, ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது, சுதந்திரமான ஒரு போக்கோட புது கவிதைகள் எழுதப்பட்டு வருது. இந்த புது கவிதையில சில விஷயங்களை ஃபாலோ பண்றாங்க, உக்திகள்னு சொல்லிட்டு. அது என்னென்ன அப்படின்னா உவமை, உருவகம், படிமம், குறியீடு, அங்கதம், சிலேடை, முரண், இருண்மை அப்படின்னு சொல்லிட்டு இந்த உக்திகள் எல்லாத்தையுமே இந்த புது கவிதையில கொண்டு கவிஞர்கள் அவங்களோட விரி சிந்தனைக்கு ஏத்த மாதிரி நிறைய வடிவங்கள்ல இந்த புது கவிதையை எழுதிட்டு இருக்காங்க. யாப்பிலக்கணம் அறிந்தோருக்கும் மட்டுமே என்றிருந்த அந்த கவிதையோட தன்மையை மாற்றி பொது வாசகர்களுக்கும் கவிதையை படிக்கவும் படைக்கவும் இந்த புது கவிதை வாய்ப்பளிக்குது. அப்ப ஒரு யாப்பிலக்கண விதி தெரிஞ்சாதான் அந்த மரபு வடிவ செய்யுள், அந்த கவிதை வரிகள் புரியும். யாப்பிலக்கண விதிகள் தெரிஞ்சாதான் அந்த மரபு வடிவத்துல உள்ள அந்த கவிதையை எழுத முடியும். சோ இந்த ரெண்டுமே அந்த விதிகள் தெரிஞ்சாதான் முடியும். அப்படி ஒரு நிலைமையை மாத்தி பொது வாசகர்களும் ஒரு கவிதையை எழுத முடியும், ஒரு கவிதையை படிச்சு புரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நிலைமை எங்க உருவாகுது? நம்மளுடைய புது கவிதையில தான் உருவாகுது. சோ அந்த புது கவிதைக்கு நமக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா பாரதியார் சுவை புதிது, பொருள் புதிது, வளம் புதிது, சொற்புதிது, சோதி மிக்க நவ கவிதை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாரதியார் சொல்லக்கூடிய அந்த வரிகளை புது கவிதைக்குரிய விளக்கமா நம்ம எடுத்துக்கலாம். இந்த வரிகள் எதுக்கு விளக்கமா எடுத்துக்கலாம்? புது கவிதைக்கு விளக்கமா எடுத்துக்கலாம். சுவை புரிது, அதாவது நம்ம அந்த இனிமை புதியதா இருக்கு, அந்த பாடக்கூடிய பாடலோட பொருள் புதியதா இருக்கு, அந்த பாடல்ல இருக்கக்கூடிய வளமை புதியதா இருக்கு, சொற்கள் புதியதா இருக்கு. ஜோதிமிக்க நவ கவிதை அப்படின்னும் பொழுது வெளிச்சத்தை தரக்கூடிய இந்த புதிய கவிதை அப்படின்னு சொல்லி இவர் சொல்லக்கூடிய இந்த வரிகளை நம்ம இந்த புது கவிதைக்கு விளக்கமா எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. புது கவிதையில் கவிஞன் எவ்வித கட்டுப்பாடுகளும் இன்றி தன் மனதில் தோன்றியதை அதே உணர்வுடன் வெளிப்படுத்த முடிகிறது. ஏன்னா நம்ம இங்க யாப்பிலக்கண விதிகள் கிடையாது இல்லையா? சோ ஒரு கட்டுப்பாடு இல்லாம அவன் நினைச்ச மாதிரி இந்த புது கவிதையில வெளிப்படுத்த முடியுது அப்படின்னு சொல்றாங்க. இதில் சமூக அவலங்கள், சமகால நிகழ்வுகள், எதிர்பார்ப்புகள், இலக்குகள் என அனைத்தையும் பாடுபொருளா வச்சிருக்காங்க. புது கவிதையில
சமூகத்துல நடக்கக்கூடிய அவலங்கள், அதாவது நல்லது கெட்டது எல்லாத்தையும் வச்சுக்கோங்க, சமூகத்துல நடக்கக்கூடிய நிகழ்வுகள்னே வச்சுக்கலாம். அடுத்தது அந்த காலத்துல இருக்கக்கூடிய நிகழ்வுகள், எதிர்பார்ப்புகள், இலக்குகள், எதையெல்லாம் நோக்கி அந்த காலம் பயணிக்குது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே புது கவிதைகள் வந்து பாடுபொருளா வச்சிருக்கு. அடுத்தது பாரதி தந்த புதுமை. பாரதியார் தான் முதல்ல இந்த தமிழ் கவிதைகள்ல புதிய முயற்சியை மேற்கொண்டவர். அப்ப நம்ம தமிழ் கவிதையில புது கவிதையை முதல்ல கொண்டு வந்தவர் யாரு? பாரதியார் அப்படின்னு சொல்லலாம். அவரின் கவிதை வடிவம் தமிழோட மரபான செய்யுள் வடிவமும் நாட்டார் பாடல்களோட ஓசை வடிவமும் கலந்ததா இருக்கு. இது பாரதியாரனுடைய அந்த கவிதை வடிவம் எப்படி இருக்கு? மரபான செய்யுள் வடிவம், மரபு வடிவம் இருக்கு இல்லையா, அதுக்கும் நாட்டாருடைய பாடல்களோட ஓசை வடிவமும் கலந்ததா இருக்கு. என்றாலும் உலகளவில் தோன்றிய நவீன கவிதை போக்கை உள்வாங்கி கொண்ட அவர் உள்ளடக்கம், வடிவம் இரண்டிலும் மரபுக்கும் புது கவிதைக்கும் பாலமாக திகழ்ந்தார். அப்ப மரபு கவிதைக்கும் புது கவிதைக்கும் பாலமா திகழ்ந்த நபர் யாருன்னு கேட்டா பாரதியார். இந்த பாலம் அப்படின்னு எனக்கு இன்னொரு விஷயம் உங்கள்கிட்ட கேட்கணும்னு தோணுது. நான் கேட்கிறேன், உங்களுக்கு ஆன்சர் தெரியும் அப்படின்னா சொல்லுங்க. என்ன அப்படின்னா, நம்ம மத்திய அரசு மாநில அரசு, அதாவது பிரதமருக்கும் இங்க வந்து முதலமைச்சருக்கும் 2 பேருக்கும் பாலமாக திகழக்கூடிய நபர் யார்? இல்ல அந்த பாலமா இருக்கக்கூடிய போஸ்ட் என்ன? சோ இது வந்து தெரியுதான்னு பாருங்க. பாலம்னு எனக்கு என்னவோ அது ஞாபகம் வந்துட்டு. சோ அது ஒரு கொஸ்டின், சும்மா தெரியுதான்னு பார்ப்போம், பாலிட்டி ரிலேட்டடா. தம் காலத்தில் மட்டும் அல்லது இன்றும் அவர் தமிழ் கவிதையின் வலிமையான குரலாக ஒலிக்கின்றார். அவர் காட்சி அப்படிங்கிற தலைப்புல எழுதின ஒரு கவிதை தமிழ்ல புதுமையான வடிவத்தில் அமைந்த முதல் வசன கவிதை அப்படின்னு சொல்றாங்க. இது காட்சி அப்படிங்கிற தலைப்புல பாரதியார் அவர்கள் என்ன பண்ணிருக்காங்க? ஒரு கவிதை எழுதியிருக்காங்க. அதுதான் நமக்கு முதல்ல உருவான வசன கவிதை அப்படின்னு சொல்றாங்க. காட்சிங்கிற தலைப்புல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, தீ இனிது, நீர் இனிது, நிலம் இனிது, ஞாயிறு நன்று, திங்களும் நன்று, வானத்து சுடர்கள் எல்லாம் மிக இனியன, மழை இனிது, மின்னல் இனிது, இடி இனிது, கடல் இனிது, மலை இனிது, காடு நன்று அப்படின்னு சொல்லிட்டு இந்த காட்சி அப்படிங்கிற தலைப்புல இவர் சொன்ன இந்த கவிதை தான் முதல்ல உருவான கட்டற்ற வடிவமுடைய, அதாவது ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனுக்குள்ள இல்லாம சுதந்திர போக்கோடு அமைக்கப்பட்ட முதல் புது கவிதை வடிவம் அப்படின்னு சொல்லலாம். இதுதான் பாரதியோட முயற்சியால தமிழில் கட்டற்ற வடிவ கதை வடிவம் வந்து இந்த இடத்துல இருந்து தான் பிறக்குது. சோ இது ரொம்ப முக்கியம், நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது பாரதியினுடைய காலம் எப்படி இருந்தது, அவருடைய காலத்துல இந்த கவிதையினுடைய போக்கு எப்படி இருந்ததுன்னு பார்க்கலாம். பாரதி வாழ்ந்த காலம் இந்திய வரலாற்றில் திருப்பங்கள் நிறைந்தது. மக்கள் வந்து அந்நியர் ஆட்சிக்கு எதிராக விடுதலை வேட்கையோடு விடுதலை அடையணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு போராடிய காலம்தான் பாரதியினுடைய காலம். பாரதி அந்த சூழ்நிலையில் மொழியை மக்களுக்கான குரலாக பயன்படுத்த துணிந்தவர். அப்ப மொழியை வந்து மக்களுக்கான குரலா பயன்படுத்தினவர் யாருன்னு கேட்டா பாரதியார். இதனால் பாரதியின் கவிதைகள் விடுதலைக்கான குரலாக ஓங்கி ஒலித்திருக்கு. அப்ப பாரதியினுடைய கவிதைகள் எல்லாம் என்னது? விடுதலைக்கான குரல். அவர் தம் கவிதைகள்ல என்னென்ன விஷயங்களை பத்தி பாடியிருக்காரு அப்படின்னா, தேசத்தினுடைய விடுதலை, தேச விடுதலை, பெண்ணினுடைய விடுதலை, பெண் விடுதலை, சமுதாய விடுதலை அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3ஐயும் அவர் வந்து பாடக்கூடிய கருப்பொருளா, அதாவது பாடக்கூடிய மைய கருத்தா பாடுபொருளா வச்சிருந்திருக்காரு. அவர் கவிதையை சமூக மாற்றத்திற்கான கருவியாக பயன்படுத்தியிருக்கார். யாரு? பாரதியார் அவர்கள். அவருடைய கவிதைகள் எல்லாத்தையுமே சமூகத்தினுடைய மாற்றத்திற்காக பயன்படுத்தியிருக்காருங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நாட்டுப்புற சிந்து இசையின் அடிப்படையில் அமைந்த கவிதைகளை பாடியதால சிந்துக்கு தந்தை அப்படின்னு அழைக்கப்படுறார். அப்ப சிந்துக்கு தந்தை என்று அழைக்கப்படுபவர் யாருன்னு கேட்டா பாரதியார் அவர்கள். மக்களோடு நேரடியாக பேசக்கூடிய முறையில் கவிதைகளை படைத்திருக்கார். யாரு? பாரதியார். பாரதியாருடைய கவிதைகளை நம்ம வாசிச்சோம் அப்படின்னா பாரதியார் நம்முடன் பேசுவது போல் இருக்கும். மக்களோட பேசக்கூடிய ஒரு முறையில கவிதை படைத்த நபர் பாரதியார். இவர் வந்து ஷெல்லியின் கவிதைகளால் கவரப்பட்டவர். அதனாலதான் இவரோட பெயரை அவரே ஷெல்லிதாசன் அப்படின்னு மாத்திக்கிட்டார். சோ இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். பாரதிதாசன் நிறைய பெயர்கள் வச்சு சொல்லியிருப்பாரு. அப்புறம் பாரதியாருடைய பெயர்கள், அவர் வாங்கின பட்டங்கள், சிறப்பு பெயர்கள், அது இது நிறைய இருக்கு. அதெல்லாம் நமக்கு அது எல்லாத்தையும் விட ஒரு முக்கியமான ஒரு ஸ்பெஷல் இதுல என்ன அப்படின்னா, பாரதியார் அவரே ஷெல்லிதாசன் அழைத்து கொண்டார். அப்ப யார் வந்து ஷெல்லிதாசன் அழைக்கப்பட்டார்னா பாரதியார். யாரால் அழைக்கப்பட்டார்னா அவரே சொல்லிட்டாரு. எதனால? அவர் ஷெல்லியின் கவிதைகள்ல கவரப்பட்டார், அதனால. அடுத்தது பாத்தீங்கன்னா, இந்த பாரதியாரை தொடர்ந்து பாரதியார் வழி வந்த பாரதிதாசன் அவருடைய காலத்துல இந்த கவிதைகள் எப்படி இருந்தது அப்படிங்கிறத பார்க்கலாம். பாரதியின் கவிதா மண்டலத்தை சேர்ந்தவர் என்று
பாரதியாராலேயே முன்மொழியப்பட்டவர் தான் பாரதிதாசன். அப்ப பாரதிதாசனை எவ்வளவு பெருமைப்பட்டவர் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். பாரதிதாசனை பாரதியாரே இப்படி சொல்லியிருக்கார். கவிதா மண்டலம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா கல்வி மண்டலம், அந்த கல்வி நிலையத்தை சார்ந்த ஒரு நபர் தான் பாரதிதாசன் அப்படின்னு சொல்லி பாரதியாரே சொல்லியிருக்காரு. இது ரொம்பவே ரொம்ப ரொம்ப பெருமைக்குரிய ஒரு விஷயமும் கூட. இவர் ஜாதி ஒழிப்பு, பெண் விடுதலை, தமிழ் வளர்ச்சி, மூட பழக்க வழக்கங்களை ஒழித்தல் முதலான கருத்துக்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கார். யாரு? பாரதிதாசன் அவர்கள் இந்த கருத்துக்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கார். தேசிய விடுதலை, பெண் விடுதலை, சமூக விடுதலைன்னு வந்தா பாரதி யார்? ஜாதி ஒழிப்பு, பெண் விடுதலை, இந்த பெண் விடுதலை 2 பேருக்கு வந்துட்டு சரியா. தமிழ் வளர்ச்சி, மூட பழக்க வழக்கம் இதெல்லாம் வந்தா பாரதிதாசன். இந்த விஷயங்களை பாருங்களேன், ஜாதி ஒழிப்பு, பெண் விடுதலை, தமிழ் வளர்ச்சி, மூட பழக்க வழக்கம் இதெல்லாம் வந்து பெரியாரோட சிந்தனைக்கு ஒப்பா இருக்கா? அப்ப பெரியாருடைய சிந்தனைகளுக்கு ஏத்த மாதிரி பாடல்கள் எழுதின இல்ல கவிதை பாடின நபர் யாருன்னு கேட்டா பாரதிதாசன் தான். இப்ப நான் சொல்றேன் இந்த விஷயம் வந்து எங்க இருக்கு அப்படின்னா ஓல்டு புக்ல 6th இருக்குன்னு நினைக்கிறேன். 6th தான் நினைக்கிறேன், கரெக்டா தெரியல. ஆனா ஓல்டு புக்ல இந்த பாயிண்ட் இருக்கு சரியா. அடுத்தது இந்த கருத்துக்களுக்கு எல்லாம் முக்கியத்துவம் கொடுத்திருக்காரா? இவருடைய பாடல்கள் எல்லாம் பாருங்க. எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும், புவியை நடத்து, பொதுவில் நடத்து என்ற பொது உடைமை கருத்து. பொது உடைமை கருத்துலாம் யாருடையது? பெரியாருடையது. சோ இந்த பொது உடைமை கருத்துக்களையும் மக்களாட்சி தத்துவங்களையும் இவருடைய பாடல்களை வலியுறுத்தியிருக்காரு. யாரு? பாரதிதாசன். சந்த அமைப்புகளிலும் இசையிலும் பாரதியை போலவே நல்ல தேர்ச்சி பெற்றவர். அப்ப பாரதி மாதிரி ஒரு பாடல் இயற்றுவதுல தேர்ச்சி பெற்ற நபர் தான் பாரதிதாசன். மக்கள் இலக்கிய வடிவங்களான கும்மி, தெம்மாங்கு, ஏற்றப்பாட்டு இந்த வடிவங்களையும் கவிதை பாடியிருக்காரு. பழைய யாப்பு வடிவில் ஆசிரிய பாவையும் ஆசிரிய விருத்தங்களையும் பாடியிருக்காரு. அப்ப பழைய அந்த யாப்பு வடிவத்திலையும் பாடல் எழுதியிருக்காரு. பாரதியார் காலத்துக்கு ஏற்ற மாதிரி இங்கேயும் பாடல் எழுதியிருக்காரு. சோ இவர் வந்து எல்லாத்தையுமே பண்ணியிருக்காரு. சமூகத்தில் ஏழை பணக்காரன் என்ற ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது அப்படின்னு பாரதியார் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஓடப்பராயிருக்கும் ஏழையப்பர் உதயப்பர் ஆகிவிட்டால் ஓர் நொடிக்குள் ஓடப்பர் உயரப்பர் எல்லாம் மாறி ஒப்பப்பர் ஆகிவிடுவார் உணரப்பாணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் மூலமா பாரதிதாசன் அவர்கள் சமூகத்துல இந்த ஏழை பணக்காரன் அப்படிங்கிற ஒரு ஏற்றத்தாழ்வே இருக்கக்கூடாதுங்கிற விஷயத்த சொல்றாரு. இந்த பாடல் வரி நல்லா பாத்துக்கோங்க, கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கா? அப்ப இது பாரதிதாசன். ஓடப்பரா இருக்கும் ஏழையப்பர், ஓடப்பரா ஒண்ணும் இல்லாம இருக்கக்கூடிய ஏழை உதயப்பர் ஆகிவிட்டால் அவருக்கு ஏதாவது கிடைச்சிருச்சுன்னா ஓர் நொடிக்குள் ஓடப்பர் உயரப்பர் எல்லாமே மாறி ஒப்பப்பர் எல்லாரும் சமமா ஆயிடுவாங்க. இதை உணர்ந்துக்கோ நீ. ஒண்ணுமே இல்லாதவங்களுக்கு திடீர்னு ஏதாவது கிடைச்சிருச்சுன்னா சோ அவங்க ஒரே நொடியில எல்லாம் இருக்கக்கூடிய நபரா மாறிடுவாங்க. அதனால நீ இந்த உணர்ந்து எல்லாரையும் சமமா இது பண்ண அப்படின்னு சொல்லி இந்த பாடல்ல அவர் சொல்றாரு. யாரு? பாரதிதாசன். பாரதிதாசன் வந்து தன் மொழி, தன்னாடு, தன் மக்கள் அப்படின்ற மாதிரி பாடினதுனால ரஷ்ய கவிஞரான ரசூல் கம்சதேவ் அப்படிங்கிறவரோட ஒப்பிடப்படுறார். பாரதிதாசனை பின்பற்றி எழுதிய, அதாவது கவிதை எழுதிய வாணிதாசன், முடியரசன், சுரதா இவங்க எல்லாரும் பாரதிதாசன் பரம்பரை கவிஞர்கள் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க, போற்றப்படுறாங்க. இது ரொம்ப முக்கியம். யார் யாரு? இந்த பாரதிதாசன் பரம்பரையை சார்ந்த கவிஞர்கள் அப்படிங்கிறது சரியா. வாணிதாசன், முடியரசன், சுரதா. அடுத்தது பாத்தீங்கன்னா ஒவ்வொரு காலங்கள், அதாவது ஒவ்வொரு இதழ்கள்ல கவிதை எழுதின நபர்களை பத்தி பார்க்க போறோம். மணிக்கொடி அப்படிங்கிற ஒரு இதழ் இருக்கு. சோ அந்த இதழ்ல யார் யாரெல்லாம் கவிதை எழுதி முன்னுக்கு வராங்க, அது மாதிரி எழுத்துங்கிற இதழ், கசட தபரன்ற இதழ், வாணியம்பாடி, இப்படி இது எல்லாமே இதழ்களுடைய பெயர்கள். சோ இந்த இதழ்கள் எல்லாத்துலயுமே கவிதை எழுதி முன்னாடி வரக்கூடிய, அதாவது முன்னேறக்கூடிய, ஃபேமஸ் ஆகியிருக்கிற அந்த நபர்களை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் சரியா. ஃபர்ஸ்ட் நம்ம பாக்குறது வந்து மணிக்கொடி காலம். பாரதியை தொடர்ந்து தமிழில் பல்வேறு கவிஞர்கள் வந்து புது கவிதை எழுத முயற்சி செய்யறாங்க, முற்படுறாங்க சரியா. ஏன்னா ஒரு நல்ல அடித்தளத்தை பாரதியார் போட்டு வச்சுட்டாரு. ஒரு நல்ல பாதையை போட்டு வச்சதுக்கு அப்புறம் அதுல ஈஸியா எல்லாராலையும் பயணிக்க முடியலாம்ல. சோ அதனால எல்லாருமே என்ன பண்றாங்க, புது கவிதையில கவிதை எழுத ஸ்டார்ட் பண்றாங்க. சோ புது கவிதை முன்னோடிகளான ந. பிச்சமூர்த்தி, கூப ராசகோபாலன், கா. சுப்பிரமணியன், புதுமை பித்தன் இவங்க எல்லாருமே மணிக்கொடி அப்படிங்கிற இதழ்ல புது கவிதை எழுதி ஃபேமஸ் ஆன நபர்கள். சோ ந. பிச்சமூர்த்தினா ரொம்ப ரொம்ப முக்கியமான நபர். புது கவிதைனா பாரதியார் ஞாபகம் வராரோ இல்லையோ, நிறைய பேருக்கு ந. பிச்சமூர்த்தி அவர்கள் ஞாபகம் வந்துருவாங்க. சோ அந்த அளவுக்கு முக்கியமான ஒரு நபர் ந. பிச்சமூர்த்தி சரியா.
அடுத்தது இவங்க எல்லாருமே மணிக்கொடி அப்படின்ற இதழ்ல கவிதை எழுதின நபர்கள்னு சொல்லிட்டேன். சோ இங்க பாத்தீங்களா, நான் சொன்னல பிச்சமூர்த்தி அவர்கள் புது கவிதையின் தந்தை என அழைக்கப்படுகிறார். அதனாலதான் நான் சொன்னேன் பாரதியாரை விட இவரை தான் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்ட்டு. புது கவிதைய அறிமுகம் செஞ்சு புது கவிதை முறையை தோற்றுவித்தவர் யாருன்னு கேட்டா பாரதியார். ஆனா புது கவிதையின் தந்தை யாருன்னா பிச்சமூர்த்தி. சரியா, இந்த டிஃபரன்ஸை பாத்துக்கணும். இக்காலகட்டத்தில் கிராம ஊழியன், கலாமோகினி அப்படிங்கிற இதழ்களும் வெளிவந்திருக்கு. இந்த இதழ்கள்ல வசன கவிதைகள் நிறைய வெளிவந்திருக்கு. சோ மணிக்கொடி காலத்தை ஒட்டி ஊழியன், கலாமோகினிங்கிற இதழ்கள் வந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் எழுத்து, அதுக்கப்புறம் கசடத்தபர, அதுக்கப்புறம் வாணியம்பாடி. சோ இந்த காலத்தையும் பாத்துக்கணும். சரியா, ஏன்னா நம்ம காலவரிசைப்படுத்திகள் எல்லாம் கொடுத்துட்டாங்கன்னா கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாதுல, அதுக்காக சொல்றேன். இந்த ஊழியன், கலாமோகினியை பார்க்காம போயிட்டீங்கன்னா மணிக்கொடிக்கு அப்புறம் எழுத்துன்னு போயிடுவீங்க. சோ அந்த மாதிரி போயிடக்கூடாது, அதுக்காக தான் சொல்றேன். அடுத்தது பாத்தீங்கன்னா எழுத்து காலம். புதுக்கவிதை மறுமலர்ச்சியும் வலிமையும் பெற்றதில் எழுத்து இதழோட பங்கு ரொம்பவே முக்கியமானது. எழுத்து இதழ தொடங்கினது யார் அப்படின்னா சீசு செல்லப்பா. புதுக்கவிதையின் சோதனை முயற்சிகளை வெளியிட்டதுதான் இந்த எழுத்து இதழ். பெட்டிக்கடை நாரணன், விஞ்ஞானி போன்ற இந்த கவிதைகளை எழுதினது யார் அப்படின்னா பிச்சமூர்த்தி. எந்த இதழ்ல? எழுத்து இதழ்ல. அப்ப இவர் மணிக்கொடியிலையும் எழுதியிருக்காரு, எழுத்துலையும் எழுதியிருக்காரு. எழுத்து இதழ் புதிய கவிஞர்களுடைய கவிதைகளுக்கு களம் அமைத்து கொடுத்த ஒரு விஷயத்த பண்ணிருக்கு. புதுசா ஒருத்தவங்க உள்ள வராங்க அப்படின்னா அவங்களுக்கு களம் அமைத்து கொடுக்கறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா அவங்களோட திறமைகள் வெளிப்படுறதுக்கு முக்கிய காரணங்களா இருக்கக்கூடியது இந்த மாதிரியான விஷயங்கள் தான். அப்ப எழுத்து இதழ் எவ்வளவு பெரிய விஷயத்த பண்ணிருக்குங்கிறத நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். புது கவிதை குறித்த பல திறனாய்வு கட்டுரைகளும் அதில் வெளியாயிருக்கு. எதுல? எழுத்து இதழ்ல. மயன், சிட்டி, வள்ளிக்கண்ணன், வேணுகோபாலன், டி.கே. துரைசுவாமி, அதாவது நகுலன் அழைக்கக்கூடிய டி.கே. துரைசுவாமி, தருமு சிவராமு, பிரமிழ் அப்படின்னு அழைக்கக்கூடிய தருமு சிவராமு, சி. மணி, சுந்தர ராமசுவாமி, பசுவையான்னு இவரை நம்ம சொல்லுவோம். சோ அவரு, அப்புறம் எஸ். வைத்தீஸ்வரன், இவங்க எல்லாருமே எழுத்துங்கிற இதழ்ல கவிதை எழுதின நபர்கள். சோ யார் யாருன்னு பாத்துக்கோங்க. மயன், சிட்டி, வள்ளிக்கண்ணன், வேணுகோபாலன், நகுலன், பிரமிழ், சி. மணி, பசுவையா, வைத்தீஸ்வரன், இவங்க எல்லாரும் எழுத்து இதழ்ல புகழ்பெற்ற நபர்கள். அக்காலத்தில் தமிழில் புது கவிதை தொகுப்பாக புது குறள்கள், இது ரொம்ப ரொம்ப முக்கியம், புது குறள்கள் அப்படிங்கிற ஒரு நூல் வெளிவந்திருக்கு. அந்த நூல்ல பாத்தீங்கன்னா அந்த கவிதையில இருக்கக்கூடிய தொகுப்பு உருவத்திலும் உள்ளடக்கத்திலும் பாரதியை பின்பற்றி இருக்கு. 24 கவிஞர்களால எழுதப்பட்டிருக்கு இந்த புது குறள்கள். 63 கவிதைகள் இருந்திருக்கு. அப்ப 24 கவிஞர்கள், புலவர்கள், 63 கவிதைகள். நம்பர்ஸ் என்னன்றத பாத்துக்கோங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா எழுத்தை தொடர்ந்து நமக்கு கசட தபர காலம். 1970 வெளிவந்த கசட தபர அப்படிங்கிற இதழ் ஞானக்கூத்தன், கலாப்ரியா, கல்யாண்ஜி போன்ற புதிய கவிஞர்களை அறிமுகப்படுத்தியிருக்கு. அப்ப கசட தபர அறிமுகப்படுத்திய கவிஞர்கள் யாருன்னா 3 பேரு, ஞானக்கூத்தன், கலாப்ரியா, கல்யாண்ஜி. இது எந்த காலத்துல வெளியாயிருக்கு அப்படின்னா 1970 உதயமாயிருக்கு. இந்த காலகட்டத்துல கவிதைகள் பெரும்பாலும் யார பேஸ் பண்ணி இருந்திருக்கு அப்படின்னா நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்த நகரவாசிகளோட உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடியதா இருந்திருக்கு. சோ இது நோட் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் தான் இருக்கு இல்லையா, 3 பேர் தான் இருக்காங்க. சோ அதனால இதை ஈஸியாவே நீங்க படிச்சிடலாம். 1970 கசட தபரன்னு சொல்லிட்டோம். 1971 யார் வரா? வானம்பாடி. மணிக்கொடி, எழுத்து, வானம்பாடி 3மே ரொம்ப ஃபேமஸான ஒரு விஷயம் தான். அதனால இது ஈஸியா எல்லாருக்கும் தெரியும். 1971 கோவையிலிருந்து வானம்பாடி அப்படிங்கிற ஒரு இதழ் வெளியில வருது. இந்த இதழ்ல கவிதை எழுதின அந்த கவிஞர்கள் தங்களை தாங்களே என்ன சொல்லிக்கிட்டாங்க அப்படின்னா மானுடம் பாட வந்த வானம்பாடிகள் அப்படின்னு அறிமுகப்படுத்திக்கிட்டாங்க. அவங்களே பெருமையா சொல்லிக்கிட்டாங்க. அவங்களேன்னும் போது எனக்கு ஷெல்லிதாசன் ஞாபகம் வராது. அது மாதிரி உங்களுக்கும் முன்னாடி பார்த்த விஷயங்கள் ஞாபகம் வரணும். சரியா, அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா ஞாபகம் இருக்கும், மறக்காது, அடிக்கடி ரிவிஷன் பண்ணலாம். இவர்கள் சமூக நலன்ல அக்கறை கொண்டு இவர்களோட கவிதைகளை உருவாக்குறாங்க. அதுல பாத்தீங்கன்னா சிற்பினா யாரு? சிற்பி பாலசுப்ரமணியன், மீரா, ந. காமராசன், மு. மேத்தா, புவியரசு, இன்குலாப் தமிழன்பன், கங்கை கொண்டான், அக்னிபுத்திரன், சக்தி கனல், சிதம்பரநாதன் போன்றோர் இக்காலத்தில் குறிப்பிடத்தக்க கவிஞர்கள். இவங்க எல்லாருமே என்னது? இந்த வானம்பாடியில கவிதை எழுதின நபர்கள். இதே காலகட்டத்துல எந்த இதழ்களோட பின்னணியுமே இல்லாம தனித்த அடையாளங்களோட சில பேர் கவிதை எழுதுறாங்க. அவங்க யார் யார் அப்படின்னா அப்துல் ரஹ்மான், அஃபீன். சோ இவங்க எல்லாரும் என்ன பண்றாங்க? இந்த மாதிரி இயக்கங்களோட அடையாளங்கள் இல்லாம தனித்துவத்தோடு கவிதை எழுதி முன்னேறாங்க. சோ இதுவும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அப்துல் ரஹ்மான்லாம் மற்றவர்களுக்கு இணையா போற்றக்கூடிய ஒரு நபர். அப்ப இது ரொம்பவே பெரிய விஷயம் இல்லையா? தனித்த அடையாளத்தோட இவர் முன்னேறி இருக்காரு.
அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு புது கவிதையினுடைய உக்தி அதை பத்தி பார்க்க போறோம். நம்ம முன்னாடியே சொன்ன புது கவிதையில நிறைய உக்திகள் வந்து பயன்படுத்தப்படுது அப்படின்னு சொல்லிட்டு அது என்னென்ன சொன்னேன், உவமை, உருவகம், படிமம், குறியீடு, அங்கதம், முரண், இருண்மை, சிலடை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய உக்திகளை இந்த புது கவிதையில பயன்படுத்துறாங்கன்னு சொன்னோம். ஸோ அதுதான் நம்ம வந்து ஒண்ணு ஒண்ணா பார்க்க போறோம். இதுல விஷயம் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு இதுக்குமே, அதாவது உவமைனா எந்த கவிதையில உவமை சொல்லியிருக்காங்களோ அதை ஒரு கவிதையும் கொடுத்து அந்த கவிதையினுடைய ஆசிரியர் பெயரையும் கொடுத்து வச்சிருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ண போறோம், இப்ப அந்த உவமைனா என்னன்றது தெரிஞ்சுக்க போறோம், அப்புறம் அந்த கவிதையை பார்க்க போறோம், அந்த ஆசிரியர் பெயரை பார்க்க போறோம். இதே மாதிரிதான் இந்த உக்திகள் எல்லாத்துக்குமே அது என்னன்றதை பார்த்துட்டு அந்த கவிதையை பார்த்துட்டு அந்த ஆசிரியர் பெயரை பார்க்க போறோம். சரியா? புது கவிதையின் உக்திகள். உவமை அப்படின்னும் பொழுது தெரிந்த ஒரு பொருளை கொண்டு தெரியாத பொருளை உணர்த்துவதுதான் உவமை. பொருள் உணர்த்தும் முறைகள்ல இந்த உவமை தான் முதலிடம் பெறுது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு நம்ம கொடுத்திருக்கக்கூடிய ஒரு கவிதை யாருடையது அப்படின்னா வைரமுத்து அவர்களுடைய கவிதை. ஒரு உலோபி பஞ்சத்தில் காக்கும் பணப்பையை போல் கோடை மேகம் அப்படின்னு சொல்லிட்டு வைரமுத்து அவர்கள் சொல்லியிருக்காரு. உலோபி அப்படின்னா கஞ்சத்தனம் பண்ணக்கூடிய ஒரு நபர். அவர் ஒரு பணக்காரரா இருக்கலாம், ஆனா வந்து கஞ்சத்தனம் செய்வார். ஸோ அவர் வந்து பஞ்ச காலத்துல எப்படி அவர் பணப்பையை பாதுகாத்து இந்த கஞ்சத்தனத்தினால வச்சிருக்காரோ அதே மாதிரி இந்த கோடை காலத்துல மேகங்கள் நிறைய இருக்கு, ஆனா அது வந்து எந்த ஒரு பயனையும் தராம இருக்கு அப்படிங்கிற கருத்தை இந்த கவிதையில சொல்லியிருப்பாரு. சரியா? அடுத்தது பாத்தீங்கன்னா உருவகம். உருவகம் அப்படின்னும் பொழுது உவமையும் பொருளும் வேறு வேறு அல்ல, ஒன்றே அப்படிங்கிறத கருதுமாறு செறிவுற அமைவதுதான் உருவகம். அதற்கு நம்ம கொடுத்திருக்கக்கூடிய இந்த கவிதையினுடைய ஆசிரியர் நா. பிச்சமூர்த்தி அவர்கள். புது கவிதையின் தந்தை என அழைக்கக்கூடியவர் யார்? ஞாபகம் வருதா? பாருங்க. வாழ்க்கையும் காவிரி, அதிலெங்கும் கிழிக்கூடு, வார்த்தையே மணல், ஓசையே ஜாலம், என் தீராத வேட்கையே குவிக்கும் விரல்கள், பாட்டென்னும் கூண்டொன்று அமைத்தேன், அழகென்னும் கிளியை அழைத்தேன், ஆரெங்கும் கிளிக்கூண்டு கட்டுவேன், அழகினை அழைப்பேன் நான் எந்நாளும் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்க்கையை காவிரியோட உருவகப்படுத்துறாரு. இப்படி ஒவ்வொரு வார்த்தையை வந்து மணலோட சொல்றாரு. இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் உருவகப்படுத்தி நா. பிச்சமூர்த்தி அவர்கள் சொல்லியிருக்காரு. அடுத்தது பாத்தீங்கன்னா படிமம். படிமம்னா என்ன அப்படின்னா இது வந்து ஒரு தெளிவான ஒரு அகக்காட்சியை வந்து வெளிப்படுத்தக்கூடியதா இருக்கும். உவமை, உருவகம் என்பன மென்மேலும் இறுகிய நிலையில தான் இந்த படிமம் வந்து உருவாகும். முற்றுருவக பாங்குல அமைந்து தெளிவானது ஒரு அகக்காட்சியை வழங்கக்கூடியதாக இந்த படிமம் வந்து இருக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த பிரமிழ் அவர்கள் எழுதின ஒரு கவிதை நமக்கு கொடுத்திருக்காங்க. ஸோ அந்த பாடல் வரி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த படிமத்தை பத்தி புரியும். விடிவு பூமி தோளில் அழகு தேமல், கதிர்கள் கமழ்ந்து விரியும், பூ இருளில் சிறகை தின்னும் கிருமி, வெளிச்ச சிறகில் மிதக்கும் குருவி அப்படின்னு சொல்லிட்டு இந்த கவிதையில நமக்கு ஒரு படிமத்தை பேஸ் பண்ணி கொடுத்திருக்காங்க. அடுத்தது குறியீடு. குறியீடு அப்படின்னும் பொழுது ஒரு விஷயத்த நம்ம வந்து வார்த்தைகளால எக்ஸ்பிளைன் பண்றதை விட சில குறியீடுகளை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா கவிதையில வந்து சிறப்பா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. குறியீடு அப்படின்னும் பொழுது ஒரு குறிப்பிட்ட கருத்தை சொல்வதற்கு பதிலாக அக்கருத்தை தன்னகத்தே மறைமுகமாக கொண்ட சொற்களையோ காட்சிகளையோ குறியீடா பயன்படுத்தி எழுதக்கூடிய கவிதையை குறியீடு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு நமக்கு இங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அப்துல் ரஹ்மான் ஞாபகம் வராரா? எந்த ஒரு இயக்கமும் இல்லாம தனித்த அடையாளங்களோடு முன்னேறிய நபர். சோ இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா சமரச வேடமிட்ட குரங்கினிடம் அப்பத்தை பறிகொடுத்த பூனைகள் நாம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப சமரச வேடமிட்ட அப்படின்னும் பொழுது இது வந்து ஒரு அரசியல் கருத்து. இதுல அவர் மறைமுகமா சொல்லியிருக்காரு, குறியீடா பயன்படுத்தி சொல்லியிருக்காரு. அதனால இத குறியீடுக்கு எக்ஸாம்பிளா சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அடுத்தது அங்கதம். அங்கதம் என்பது நகைப்புடன் கூடிய எல்லல். நகைப்புன்னும் பொழுதே உங்களுக்கு வந்து சிரிப்பு வரக்கூடிய கிண்டல் அப்படின்னு சொல்லலாம். சரியா? அங்கதம் அப்படிங்கிறது நகைப்புடன் கூடிய எல்லல். இது தீங்கையும் அறிவின்மையையும் கண்டனம் செய்வதாகவும் சமகால நிகழ்வுகளில் எதிரிடை பதிவுகளாகவும் அமையும். குற்றங்களை கடிந்துரைக்காமல் நகைச்சுவுடன் சுட்டி திருத்தக்கூடிய திறனுடையதுதான் இந்த அங்கதம். அப்ப அங்கதம் அப்படின்னும் பொழுது நமக்கு நகைச்சுவை உணர்வு இருக்கும், சரியான கருத்துக்களை சரியான நேரத்துல சரியான விதத்துல வெளியிடுற மாதிரி இருக்கும். இது நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய கவிதையினுடைய ஆசிரியர் வந்து ஞானக்கூத்தன். அங்கதம் ஞானக்கூத்தன். இப்ப நீங்க இப்படியே படிச்சுக்கலாம். உவமை நம்ம பார்த்தது என்னது? வைரமுத்து அவர்களுடையது உலோபின்னு வந்தது. இப்ப உருவகத்துக்கு யாரை பார்த்தோம்? படிமத்துக்கு யாரை பார்த்தோம்? குறியீடுக்கு யாரை பார்த்தோம்? அப்ப அங்கதம் பொழுது யாரை பார்க்கிறோம்? ஸோ இந்த மாதிரி அடிக்கடி ரிவிஷன் பண்ணீங்கன்னா ஈஸியா இருக்கும். ஞானக்கூத்தன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா திண்ணை இருட்டில் எவரோ கேட்பார் தலையை எங்கே வைப்பதாம் என்று, எவனோ ஒருவன் சொன்னான் களவு போகாமல் கையருகே வை என்று. ஸோ இது வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நாட்டுல நடக்கக்கூடிய அந்த திருட்டு விஷயங்களை வந்து இந்த கவிதையில அவர் அழகா வெளிப்படுத்தியிருக்காரு. திண்ணை இருட்டுல, அதாவது இருட்டுல ஒருத்தன் கேட்கிறான் தலையை எங்க வைக்கிறது அப்படின்னு, திருட்டு போகாம கைக்கு பக்கத்துல வச்சுக்க அவன் தலைய
அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு இதுல வந்து ஒரு கிண்டலும் இருக்கு, கருத்தும் இருக்கு இல்லையா? சோ அதுதான் வந்து அங்கதம் அப்படின்னு சொல்றோம். அடுத்தது நம்ம பார்க்க போறது வந்து முரண். முரண் அப்படின்னும் பொழுது ஒன்றுக்கொன்று எதிரான கருத்து அப்படின்னு சொல்லலாம், முரண்பட்டு நிக்கிறது அப்படின்னு சொல்லலாம், மேலனா கீழே அப்படி ஒண்ணுக்கு ஒண்ணு ஆப்போசிட்டா சொல்றது அப்படின்னு கூட சொல்லலாம். இப்ப நமக்கு முரண் சம்பந்தப்பட்ட ஒரு பாடல் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, மேத்தா அவர்களுடைய ஒரு கவிதை வரி கொடுத்திருக்காங்க. அதுக்கு முன்னாடி முரண்னா என்னன்னு பாத்திரலாம். ஒன்றுக்கு ஒன்று எதிரானவற்றை கொண்டு அமைவதுதான் முரண் என்னும் உக்தி. இதுவும் ஒரு உக்தி தான். சோ வந்து அதுல நமக்கு சந்தேகம் இல்லை. மரபு கவிதைகளில் இது முரண் தொடை எனவும் கூறப்படுகிறது. அப்ப நம்ம பார்த்தோம், என்ன பார்த்தோம்? மரபு வழி கவிதைகள் பார்த்தோம். அதுல யாப்பு விதிகளுக்கு உட்பட்ட சில விஷயங்கள் இருக்கும், அதுல இந்த முரணும் உண்டு. அப்ப முரண் தொடை அப்படின்னு மரபு கவிதைகள் அழைக்கக்கூடியதுதான் நம்ம இங்க புது கவிதையில யூஸ் பண்ணக்கூடிய முரண். மாறுபட்ட இரு பொருள்களை அடுத்தடுத்து இணைத்து பார்ப்பதில் சுவை கூடும், நினைவில் நிற்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஒரு விஷயத்த இப்படி ஒன்றுக்கொன்று முரண்பட்டு மாறுபட்டு பார்க்கும்பொழுது நமக்கு ஞாபகத்துல இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. மேத்தாவினுடைய கவிதை வரி பாருங்க. என் கவிதை கை குலுக்கும் காலில் விழாது, உடுத்தி கொள்ளும் போர்த்தி கொள்ளாது. மேத்தாவினுடைய கவிதையோட தன்மை எப்படி இருக்கணும் மேத்தா அவர்களே சொல்றாரு. அவருடைய கவிதைகள் வந்து கை குலுக்குமா, காலில் விழுற மாதிரி இருக்காதான். சோ ஒண்ணுக்கு ஒண்ணு முரணான கருத்து சொல்லியிருக்காரு இல்லையா? சோ அதனால இந்த முரணுக்கு எக்ஸாம்பிளா சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்தது நம்ம பார்க்க போறது வந்து சிலேடை. சிலேடை அப்படிங்கும் பொழுது நம்ம முன்னாடியே சொன்ன உங்களுக்கு இருபொருள் ரெட்டுற மொழிதல் அப்படின்னு சொல்லுவோன்னு. சிலேடை பாடுவதில் வல்லவர் காலமேக புலவர் அப்படின்னு கூட பார்த்தோம். சோ அந்த சிலேடை பத்தி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். சிலேடை என்பது ஒரு சொல் இரு பொருள்பட வருவது. பொதுவாக புதுக்கவிதை சொல் அலங்காரத்தை விரும்புவதே கிடையாது. ஏன்னா அதுல யாப்பு விதிகள் கிடையாது, எதுகை மோனை கிடையாது. இந்த மாதிரி யாப்பு விதிகளுக்கு விதிகள் எதுவுமே இந்த புது கவிதையில இருக்காது. அப்படி இருக்கும்போது சொல்லலங்காரத்தை எப்படி இந்த புது கவிதை விரும்பும்? சோ விரும்பாது. சொல்லலங்காரத்தை ஒருபோதும் விரும்பியது கிடையாது நம்மளுடைய புது கவிதைகள். ஆனா அதுக்கு பதிலா கவிதைகள்ல சிலேடை அப்படிங்கிற உக்தி வந்து இருக்கு சில கவிதைகள்ல. இது ரொம்ப முக்கியம், சரியா? சில கவிதைகள்ல தான் இந்த சிலேடைங்கிறத பயன்படுத்துறோம். ஏன்னா சிலேடை அப்படிங்கிறது யாப்பு விதிகளுக்குள்ள வரும். சோ அது மரபு கவிதை ஆயிடும். சோ சில கவிதைகள்ல இருக்குங்கிறத சொல்றாங்க. இங்க நம்ம கொடுத்திருக்கிறது என்ன அப்படின்னா, மீரா அவர்களுடைய கவிதையில சில வரிகள் கொடுத்திருக்காங்க. என்ன கொடுத்திருக்காங்க? என்னை எவரெஸ்டாக பார்க்கும் எந்த ஊரின் பார்வையில் என் வீழ்ச்சி மிகப்பெரிய வீழ்ச்சியே, எனினும் இது இயல்பானது, தடுக்க முடியாதது, என் வீழ்ச்சி நீர்வீழ்ச்சியே அப்படின்னு சொல்லிட்டு மீராவினுடைய கவிதையில நமக்கு இங்க வீழ்ச்சி அப்படிங்கிறது சொல்லுல வீழ்தல் அப்படிங்கிற பொருளும், நீர்வீழ்ச்சி அப்படிங்கிறது வந்து அருவி அப்படிங்கிற பொருளையும் இந்த கருத்துக்கள் அருவிக்கும் பொருந்தும், நம்ம வாழ்க்கையில வீழ்றோம் இல்லையா அதுக்கும் பொருந்தும். சோ இந்த மாதிரி ஒரு இரு பொருள்பட அமையக்கூடிய அந்த கவிதைகளை நம்ம சிலடை அப்படின்னு சொல்லுவோம், சரியா? அடுத்தது இருண்மை. இருண்மை அப்படின்னும் பொழுது சொல்லுக்கும் அது உணர்த்தும் பொருளுக்கும் இடையிலான தொடர்பு வந்து தெளிவில்லாம இருக்கும். படிப்பவர் தன்னுடைய அறிவுக்கும் உணர்வுக்கும் ஏத்த மாதிரி, அனுபவத்துக்கும் ஏத்த மாதிரி அது வெவ்வேறு பொருளை தரக்கூடியதா இருக்கும். அந்த மாதிரியான கவிதைகளை நம்ம இருண்மை கவிதைகள் அப்படின்னு சொல்லலாம். நகுலன் அவர்கள் எழுதின ஒரு கவிதை கொடுத்திருக்காங்க. நான் ஒரு உடும்பு, ஒரு கொக்கு, ஒரு ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் அதாவது உடும்புனா என்ன? பிடித்த பிடியில் நிற்கிறது உடும்பு அப்படின்னு சொல்லுவோம். சோ அப்ப நான் ஒரு விஷயம் எடுத்தேன் அப்படின்னா அது அந்த மாதிரி செய்து முடிப்பேன். நான் ஒரு கொக்கு அப்படின்னும் போது கொக்கு எப்படி வாய்ப்பற்ற காலத்துல அமைதியா அதோட வாய்ப்புக்காக காத்திருக்குமோ, நான் அது மாதிரி கொக்கை போன்றவன். நான் ஒரு ஒன்றுமே இல்லை அப்படின்னும் பொழுது தியானம், இந்த கொக்கு பாத்தீங்கன்னா தியானம் செய்யும் பொழுது கொக்கு மாதிரி இருக்கலாம். சோ அந்த தியானம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அவர் வந்து ஒண்ணுமே இல்லாத ஒரு நபரா உணரப்படுவார்ல. சோ அதுதான் இந்த கவிதைகள்ல இவர் சொல்லியிருக்காரு. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், இந்த கவிதையை பொறுத்த வரைக்கும் அது உணர்த்தக்கூடிய பொருளுக்குமான அந்த சொல்லுக்கும் பொருளுக்குமான இடைவெளி வந்து தொடர்பே இல்லாம இருக்கும், தெளிவு இல்லாம இருக்கும். படிப்பவருடைய அறிவுக்கும் உணர்வுக்கும் அனுபவத்துக்கும் ஏத்த மாதிரி வெவ்வேறு பொருளை தரும். இப்ப இந்த பொருள் நகுலன் அவர்கள் சொன்னதா நான் பார்த்ததை உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இது மாதிரி இந்த பொருளை பார்க்காம இதை படிக்கும்பொழுது உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத யோசிங்க, சரியா? என்ன கொடுத்துருக்காங்க? ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வெவ்வேறு பொருளை தரும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சோ வந்து இந்த மாதிரி இருக்கக்கூடியதை நம்ம என்னன்னு சொல்றோம்? இருண்மை அப்படின்னு சொல்றோம், சரியா? அடுத்தது புது கவிதையின் உள்ளடக்கம். நம்ம உக்தி தான் பார்த்தோம் இவ்வளவு நேரம். இப்போ உள்ளடக்கம் அப்படின்னும் போது என்ன மாதிரியான கருத்துக்கள், என்ன மாதிரியான தலைப்புகள்ல இந்த புது கவிதைகள் எழுதப்பட்டிருக்கு அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். சோ வந்து நம்ம சில தலைப்புகள் நமக்கு கொடுத்துருக்காங்க, அதுதான் நம்ம பார்க்க போறோம். அதுல நம்ம முதல்ல பார்க்க போறது வந்து இயற்கை மரபு. தமிழ்ல நமக்கு தமிழ் கவிதைகள் எல்லாமே இயற்கையை வந்து போற்றக்கூடியதா இருந்திருக்குங்கிறத நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். சோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் கொடுத்திருக்காங்க. தமிழ் கவிதை சங்ககாலம் முதலே
இயற்கையோடு இணைந்த வாழ்வியலுக்கு முக்கியத்துவம் அளிக்கிறது. நான் சொன்னலையா 3வது இடத்துல இந்த கண்டென்ட் வருது பாருங்க. பாக்ஸ்ல பார்த்தோம், நுழையும் முன் பாக்ஸ்ல, அதுக்கப்புறம் ஒரு இடத்துல பார்த்தோம், இப்ப இங்க பாக்குறோம். சோ நம்மளுடைய வாழ்க்கை முறை முழுக்க முழுக்க வாழ்வியல் வந்து இயற்கை சார்ந்ததா இருக்கு. சோ அந்த இயற்கை சார்ந்த அந்த வாழ்வியலை கவிதையில நம்ம தமிழ் மொழியில தான் முதல்ல கொண்டு வந்திருக்காங்க. சோ இந்த இயற்கை அழகை உருவகப்படுத்தக்கூடிய தமிழோட கவிதை மரபு புது கவிதையிலையும் தொடருது அப்படின்னு சொல்றாங்க. கவிஞர் சிற்பி அவர்கள். சிற்பினா யாரு? சிற்பி பாலசுப்ரமணியம். சரியா? இவரை பத்தி நம்ம படிச்சிருப்போம். 11th வந்து நமக்கு நியூ புக்லயுமே சில இது கொடுத்துருக்காங்க. 11th or 12th நினைக்கிறேன். சரியா? அதுல கொடுத்திருப்பாங்க, அவரை பத்தி படிச்சிருப்பீங்க. இவரோட ஒரு நூல் தான் கிராமத்து நதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நூல். இந்த நூல்ல நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அந்த கிராமத்துல இருக்கக்கூடிய விஷயங்களை எப்படி இவர் வந்து உருவகப்படுத்தி அழகா சொல்லியிருக்காரு அப்படின்னா, இது நான் தவழ்ந்த கோரைப்பாய், முகம் பார்த்த கண்ணாடி, என் காதலின் வீணை, நினைவுகளை புதைத்து வைத்த வெள்ளித்தாள் அப்படின்னு சொல்லி அழகுபட எழுதுறாரு. இதுல அந்த நதியை வந்து கோரைப்பாயா சொல்றாரு. கோரைப்பாயின்னு நதியை தான் சொல்லியிருக்காரு. முகம் பார்த்த கண்ணாடின்னு நதியை தான் சொல்லியிருக்காரு. வீணைன்னு சொல்லி நதியை தான் சொல்லியிருக்காரு. சோ இது எல்லாமே எந்த சொல்லியிருக்காரு? நதியை தான் இந்த மாதிரி உருவகப்படுத்தி சொல்லியிருக்காரு. யாரு? சிற்பி அவர்கள். ஓகே, அடுத்தது நம்ம இயற்கையை பார்த்தாச்சு. மனித நேயத்துல நமக்கு இளம்பிறை அவர்கள் எழுதின ஒரு கவிதை கொடுத்திருக்காங்க. இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மனிதநேயத்துக்கு வந்து தமிழ் கவிதைகள் முக்கியத்துவம் தந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆட்டுக்குட்டியை மடியில் போட்டு ஈத்தி கொண்டிருக்கும் அம்மாவுக்கும் பசுவிற்கு உண்ணி பிடுங்கி நிற்கும் அப்பாவும் படித்ததில்லை, உயிர்களிடத்தில் அன்பு வேண்டும் அப்படின்னு அம்மாவும் அப்பாவும் உயிர்களிடத்தில் அன்பு வேண்டும்னு படித்ததில்லை, ஆனா மனிதநேயத்தோட இருக்கணும் இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கு இதுல சொல்லியிருக்காங்க. அடுத்தது அழகியல் அப்படிங்கிற தலைப்புல நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு விஷயத்த எப்படி அழகு உணர்வோட அணுகணும் அப்படிங்கிற விஷயம் இதுல நமக்கு சொல்லியிருப்பாங்க. கவிதையின் உள்ளடக்கத்தை புரிந்து கொள்வதற்கும் சுவைப்பதற்கும் அழகியல் உணர்வு தேவை. அழகியல் உணர்வு இருந்தாதான் ஒருத்தர் கவிதை படைக்க முடியும், படிக்க முடியும்ங்கிறது தவிர்க்க முடியாதது. ஒரு மொழியின் வெளிப்பாட்டு தரத்தினை மதிப்பிட அதன் அழகியல் பதிவுகள் தான் அடிப்படையானது. கல்யாண்ஜி அவர்கள் காகித பெட்டியில் ஒரு அழகிய கவிதையை கடிதமாக வந்து கிடக்கிறது அப்படின்னு சொல்றாரு. அந்த கவிதை தான் இங்க கொடுத்திருக்காங்க, பார்க்கலாம். தினசரி வழக்கமாகிவிட்டது தபால் பெட்டியை திறந்து பார்த்து வீட்டுக்குள் நுழைவது. 2 நாட்களாகவே எந்த கடிதமும் இல்லாத ஏமாற்றம். இன்று எப்படியோ என்று பார்க்கையில் அசைவற்று இருந்தது ஒரு சின்னஞ்சிறு இறகு மட்டும். எந்த பறவை எழுதிருக்கும் இந்த கடிதத்தை அப்படின்னு சொல்றாரு. அதாவது இந்த பாக்ஸ பாத்தீங்கன்னா நமக்கு தெரியும், ஒரு தபால் பெட்டி இருக்கு. அவர் டெய்லி அதை ஓபன் பண்ணி பாக்குறாரு, எந்த கடிதமும் இல்லையா. ஆனா இன்னைக்கு என்ன இருக்கு? ஒரு இறகு இருக்கு. சோ இந்த இறகை பார்க்கும் பொழுது அந்த எந்த பறவையினுடைய இறகா இது இருக்கும்னு நம்ம யோசிப்போம் இல்லையா. ஆனா அவர் என்ன சொல்றாரு, எந்த பறவை வந்து எந்த கடிதத்தை எழுதியிருக்கும் அப்படின்னு சொல்லி அதை ஒரு கவிதையா மாத்துறாரு. சோ ஒரு அழகியல் உணர்வு அப்படிங்கிறது இப்படிதான் இருக்கணும். சரியா? ஒரு ஓவிய வீட்டின் தனிமை அனுபவத்தை அழகுபட பேசுகிறது இந்த கவிதை. எந்த கவிதை? இந்த கவிதை சல்மா அவர்கள் எழுதின இந்த கவிதை. இந்த தபால் பெட்டி வந்து கல்யாண்ஜி. சரியா? வண்ணதாசன் என்று அழைக்கக்கூடிய கல்யாண்ஜி. இவர் நிறைய கதைகள்லாம் எழுதியிருப்பாரு, படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அவரை பத்தி. அடுத்தது பட வீட்டின் தனிமை அப்படின்னும் பொழுது நமக்கு என்ன சொல்றாங்கன்னா, சுவரில் தொங்கும் வரைபட மர நிழலும் ஒற்றை குடிசையும் கொஞ்சம் பூக்களும் ஒரு வானமும். அதாவது வீட்டுல எல்லாம் ஹேங் பண்ணிருப்போம்ல, வால் எல்லாம் சில டெக்கரேட்டர்ஸ் எல்லாம் போட்டிருப்போம். ஸோ வால் பிக்சர்ஸ் எல்லாம் வச்சிருப்போம். ஸோ அது மாதிரி ஒரு ஹேங் பண்ணிருக்கிற ஒரு பிக்சர்ல சுவர்ல ஒரு படத்தை மாட்டி வச்சிருக்காங்களாம். அதுல வந்து ஒரு மரம் இருக்கு. இது மரமான்னு கேட்காதீங்க, நான் சும்மா புள்ளி தான் வச்சிருக்கேன். சரியா? இந்த மரத்தோட நிழல் வந்து அதுல தெரியுது. சரியா? ஒரு மரத்தோட நிழல் இருக்கு. ஒரு நிமிஷம். மரத்தோட நிழல் வந்து தெரியுது. சரியா? அடுத்தது பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு ஒற்றை குடிசை இருக்கு. சோ வந்து ஒரு குடிசை வீடு இருக்குன்னு வச்சுக்கலாம். கொஞ்சம் பூக்கள் இருக்கு. பூக்களுக்கு நான் புள்ளி வைக்கிறேன். சோ இந்த மாதிரி மரம் இருக்கு, வீடு இருக்கு, பூக்கள் இருக்கு. ஒரு வானம் தானாவே நமக்கு உருவாயிடும். சோ பிரச்சனை இல்லை. இப்ப நம்மளுடைய கண்கள் வந்து பூக்கள் மீது இருக்க, கண்கள் வந்து பூக்களை தான் பார்த்து இருக்கு. ஆனா மனம் தேடி போகிறது வரைபட வீட்டின் தனிமையை. இங்க பாத்தீங்கன்னா ஒரு தனிமை இந்த படத்துல தெரியுது அப்படிங்கிறத சல்மா அவர்கள் சொல்லியிருக்காங்க. அடுத்தது நம்பிக்கை தளிர்கள் அப்படின்னும் பொழுது முழுக்க முழுக்க வாழ்க்கைக்கு தேவையான நம்பிக்கையான விஷயங்களையும் கவிதைகள்ல சொல்லியிருக்காங்க. அது மாதிரி வெற்றிக்கு அடித்தளமாக அமைவது தன்னம்பிக்கையே. ஒவ்வொருவரோட இலையுதிர்
ஒவ்வொரு இலையுதிர் கால வீழ்ச்சிக்கு பிறகும் புதிய தளிர்களோடு வரும் வசந்த காலம் போல ஒவ்வொரு தோல்விக்கு பிறகும் வெற்றியின் தளிர்கள் வந்து தலைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையை பத்தி பேசக்கூடியதான் இந்த கவிதை. இது என்னுடைய ஆசிரியர் யார் அப்படின்னா இன்குலாப் அவர்கள். புது தளிர்களால் கொண்டாட காத்திருக்கிறது தரு, ஒரு பாடலுடன் வரவிருக்கிறது குயில், உடன் தளர்ந்து விழும் சருகுகளை தொடர்ந்து ஒரு பழுப்பாடை தரித்து என் பயணமும் இலையுதிர் காலம் எனினும் சருகாவதில்லை வேர்கள். அதாவது வேர்கள் வந்து ஒரு நாளும் சருகாவது கிடையாது அப்படிங்கிறத இந்த தன்னம்பிக்கை தளிர்கள அவர் சொல்லியிருக்காரு. யாரு? இன்குலாப். அடுத்தது பெண்ணுரிமை சார்ந்த கவிதை பார்க்கலாம். பெண்களுக்கு வழங்கக்கூடிய மதிப்பில் தான் ஒரு நாகரிக சமுதாயத்திற்கான அந்த அளவுகோல் வந்து இருக்கு. தமிழ் கவிதைகள் பெண் விடுதலைக்கு தொடர்ந்து குரல் கொடுத்து வருகின்றன. தமிழ் கவிதை போக்கில் குறிப்பிடத்தக்க நிகழ்வு ஒன்று பெண்களோட பங்களிப்பு. பெண்கள் சந்திக்கக்கூடிய பல்வேறு அனுபவங்களை நமக்கு கவிதை ஆக்கியிருக்காங்க. அதுல 2 கவிதை நமக்கு கொடுத்துருக்காங்க. ஒண்ணு கந்தர்வன் அவர்கள் எழுதின ஒரு கவிதை, இன்னொன்னு காசி ஆனந்தன் அவர்கள் எழுதின ஒரு கவிதை. கந்தர்வன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நாளும் கிழமையும் நலிந்தோர்க்கில்லை, ஞாயிற்றுக்கிழமையும் பெண்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்ப நாளும் கிழமையும் நலிந்தோர்க்கு இல்லைன்ற வரி நமக்கு வேற ஒரு இடத்துல செய்யுள் பகுதியில வரும். சோ அதை அழகா எடுத்து இங்க இவர் என்ன பண்ணிருக்காரு, ஞாயிற்றுக்கிழமையும் பெண்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி கந்தர்வன் அவர்கள் சொல்லியிருக்காரு. ஏடுகளின் முன்பக்கத்தில் அட்டையில், வீடுகளின் பின்பக்கத்தில் அடுப்பங்கரையில். யாரு? பெண்கள். ஒரு புத்தகம் எடுக்கலாம், அல்லது ஒரு இதழ் எடுக்கலாம், இல்ல நியூஸ் பேப்பர் எடுக்கலாம், ஏதாவது ஒரு ஏடு எடுத்தோம் அப்படின்னா அதோட முன்பக்கத்தோட அட்டையில நமக்கு பெண்கள் இருக்காங்க. ஆனா வீடுகளோட பின்பக்கத்துல அடுப்பங்கரையில அந்த பெண்கள் இருக்காங்க அப்படிங்கிறத காசி ஆனந்தன் அவர்கள் சொல்லியிருக்காரு. சோ காசி ஆனந்தன்ற பேரை பார்த்தோன்னா ஏதாவது பாடல் வரி ஞாபகம் வருதா அப்படின்றத சொல்லுங்க. ஓகே. அடுத்தது யானை கதை. யானை கதைங்கிறதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, முன்பு ஒரு நாள் தன் அம்மா சொன்ன கதைக்குள் இருந்த யானை ஒன்றை என் அம்மா எனக்கு பரிசாக கொடுத்தாள். வெகு காலம் கழித்து வெயில் தாழாமல் யானையுடன் கடலுக்கு சென்றேன். மலைமலையாய் அலை எழுப்பி நீருக்குள் புதைத்து புரட்டி கிண்டி கிளறி வெளியே என்னை தூக்கி எறிந்தது கடல். கரைந்து மீந்த பாதி தும்பிக்கையுடன் கடலும் வானமும் ஒன்றாக கலந்து பிளிறியது. சோகத்துடன் திரும்பினேன். ஊரே கூடி என்னை வேடிக்கை பொருள் என பார்க்க புலம்பி பின் திரும்பினேன். தெருவெல்லாம் அலையலையாய் என் பின்னே தொடர்ந்து வர கடலில் கரைந்த ஒற்றை யானைக்கு 1000 தும்பிக்கைகள் என என் மகள் ஊருக்கெல்லாம் ஒரு கதை சொல்லி செல்கிறாள் அப்படின்னு சொல்லிட்டு மாலதி மைத்ரி அவர்கள் எழுதின ஒரு கவிதையை கொடுத்திருக்காங்க. இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த ஒவ்வொரு ஜெனரேஷனும், அதாவது இந்த கவிதையை சொல்ற மாதிரி ஒரு நபர் இருக்காங்க, அவங்களுக்கு முன்னாடி ஒரு ஜெனரேஷன், அவங்களுக்கு அடுத்து ஒரு ஜெனரேஷன், அந்த மாதிரி இப்படி ஒவ்வொரு ஜெனரேஷன்லயும் இந்த யானைங்கிற கேரக்டர் எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிட்டு இருக்குங்கிறத பெண்கள் சம்பந்தப்பட்ட இந்த பெண்ணுரிமைங்கிற தலைப்புல இதை கொண்டு வராங்க. சரியா? யாரு? மாலதி மைத்ரி அவர்கள். அடுத்தது பாத்தீங்கன்னா விளிம்பு நிலை மனிதர்கள். விளிம்பு நிலை அப்படின்னும் பொழுது நமக்கு சமூகத்துல விளிம்பு நிலையில இருக்கக்கூடிய மக்களை சார்ந்த பாடல்கள், கவிதைகள், கருத்துக்கள் எல்லாமே வந்து எழுப்பப்படுது. அது நமக்குமே தெரியும். 80களின் பிற்பகுதியில் தமிழில் விளிம்பு நிலை மாந்தர்களுக்காக கவிதைகள் வந்து எழுதப்பட்டிருக்கு. அப்ப எந்த பிற்பகுதியில? 80களோட பிற்பகுதியில. இக்கவிதைகள் விடுதலையை, சுயமரியாதையை மீட்டெடுப்பதற்கான குரலாக வெளிப்படுத்திருக்கு. இது இந்த கவிதைகள். இதுல பாத்தீங்கன்னா தேசமெங்கும் இரட்டை வாழிடங்களில் உள்ள விளிம்பு நிலை மாந்தர்களோட வழிகளை பதிவு செய்கிறது. எந்த கவிதை? இந்த கவிதை. ஆசிரியரோட பெயர் என்ன அப்படின்னா சுகீர்த்தராணி அவர்கள். இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, எட்டாவது தொலைவில் நின்று பனையோலைகளில் தேநீர் அருந்துகையில் உதட்டிலிருந்து வழியும் சாதியின் வலி காலணிகளற்ற பாதங்களை நனைக்க என் கிராமத்தின் ஓவியம் தன்னை சட்டமிட்டு கொள்கிறது. ஒருபோதும் உறங்காத இரட்டை வழித்தடத்தில் வாழிடத்தில் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடல் வரிகள் இருக்கு. இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 2 வாழிடங்கள், 2 இந்த விளிம்பு நிலை மக்களை எப்படி வந்து பிரிச்சு வச்சிருக்காங்க, அவங்களுக்கு அந்த தேநீர் அருங்கக்கூடிய அந்த விஷயத்துல இருந்து நிறைய விஷயத்துக்காக இந்த வாழிடங்களை 2ஆ பிரிச்சு வச்சிருக்காங்கல்ல. சோ அததான் இந்த இடத்துல இவங்க வந்து பதிவு செய்யறாங்க. யாரு? சுகீர்த்தராணி. அடுத்தது திருநங்கையர். திருநங்கையர்களையும் விட்டு வைக்கல. ஸோ அந்த கருத்துக்களையும் கவிதைகள்ல பதிவு செஞ்சிருக்காங்கன்னா எந்த அளவுக்கு முற்போக்கு சிந்தனையோட அவங்க இருந்திருக்காங்கன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த கவிதையை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆசிரியர் பேர் என்ன அப்படின்னா நா. காமராசன், அப்புறம் லிவிங் ஸ்மைல் வித்யா, 2 பேர் எழுதியிருக்காங்க. திருநங்கையரோட கோணத்தில் இருந்து பேசக்கூடிய இந்த கவிதைகள் அழகான படிமங்களோடு வெளிப்படுது. அவர்களை ஏற்றுக்கொண்டு அரவணைத்து செல்ல வேண்டும் என்கின்ற
உணர்வை நம்முள் ஏற்படுத்துகிறது. சந்திப்பிழை அப்படின்ற தலைப்புல காமராசன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, காலமலை தூறலிலே கலையாய் புறப்படுத்தும். யாரு? இது ஃபுல்லாவே திருநங்கைகள். அவங்கள பத்தி சொல்ற மாதிரி ஒரு வெளிப்பாடா இருக்கும். தாய்பாலின் சரித்திரத்தில் சதிராடும் புதிரானோம், விதை வளர்ந்த முள்ளானோம், விளக்கின் இருளானோம், சந்திப்பிழை போன்ற சந்ததி பிழை நாங்கள், காலத்தின் பேரேட்டை கடவுள் திருத்தட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு நுணுக்கமான ஒரு கருத்தை எப்படி அழகா வெளியிட்டு இருக்காரு பாத்தீங்களா காமராசன். அடுத்தது உனக்கு தெரிவதில்லை அப்படிங்கிற தலைப்புல லிவிங் ஸ்மைல் வித்யா அப்படின்றவங்க வந்து எழுதியிருக்காங்க. என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னா, சில சமயங்களில் உனக்கு தெரிவதில்லை சிறிய எறும்புகளை மிதித்தபடி நீ நடந்து போவதை, சில சமயங்களில் நீ உணர்வதில்லை பசும் புல்லை நசுக்கியபடி கடந்து போவதை, தெரிந்தும் உணர்ந்தும் கடந்து போகிறாய் என் அந்தரங்கத்தை மிதித்தபடி, யார் எவர் என்று தெரியாமல் தொடர்ந்து மிதிப்பட்டே வருகிறோம் நானும் இருண்ட என் எதிர்காலமும் அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் திருநங்கைகளை பேஸ் பண்ண ஒரு கவிதை தான். இதுல என்ன சொல்லியிருக்காங்க, உனக்கு தெரியாமையே நீ வந்து என்னை இவ்வளவு கஷ்டப்படுத்துற, இவ்வளவு இது பண்ற, நீ யாரு என்னன்னு உன்ன மாதிரி நிறைய பேர் எங்களை கஷ்டப்படுத்துறாங்க, இதெல்லாம் தெரியாமே தொடர்ந்து மிதிப்பட்டுட்டே வரோம் நானும் என்னுடைய எதிர்காலமும் அப்படின்னு சொல்லி அழகா இதுல சொல்லியிருக்காங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா, இந்த புது கவிதையில இருந்து நிறைய வடிவங்கள் வந்து உருவாயிருக்கு. ஸோ அந்த மாதிரி உருவான வடிவங்களை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அதுல இருந்து என்னென்ன வடிவங்கள் உருவாயிருக்கு அப்படின்னா, உலகளாவிய கவிதை வடிவங்களை பின்பற்றி தமிழோட கால சூழலுக்கு ஏத்த மாதிரி உள்ளடக்கங்களோட ஹைக்கூ, லிமரைக்கு, சென்ட்ரியோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வடிவங்கள்ல கவிதைகள் உருவாயிருக்கு. இப்ப இந்த ஒவ்வொரு வடிவத்தை பத்தியும் நம்ம டீட்டெயில்டா பார்க்க போறோம். இதுல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற அந்த வடிவம் என்ன அப்படின்னா ஹைக்கூ. ஹைக்கூ அப்படின்னும் பொழுது இதை நம்ம துளிப்பா அப்படின்னு சொல்லலாம். அப்ப ஹைக்கூவோட வேறு வடிவம் என்ன அப்படின்னா துளிப்பா. 16ஆம் நூற்றாண்டில் ஜப்பானில் தோன்றிய பழமையான ரென்கா பாடல் மரபிலிருந்து வந்ததுதான் இந்த துளிப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய ஹைக்கூ. ஸோ இது ரொம்ப முக்கியம், ரென்கா பாடல்ல இருந்து வந்தது. இக்கவிதை வடிவத்தை தமிழுக்கு அறிமுகம் செய்தவர் யார் அப்படின்னா பாரதியார். பாரதியாரை பத்தி நம்ம பார்க்காம இருக்கவே முடியாது. வேணா பாருங்க, நம்ம இனி வரக்கூடிய நிறைய வீடியோக்கள்ல பாரதியாரை பத்தி பேசாம இருக்கவே முடியாது. அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு நபர் பாரதியார். ஹைக்கூ வடிவத்தை தமிழுக்கு அறிமுகம் செய்தவர். ஹைக்கூ கவிதைகளை 3 வரிகளால் ஆனது. ஹைக்கூ கவிதைகள் எல்லாமே 3 வரிகளால ஆனது. முதல் 2 வரியில சொல்லக்கூடிய அந்த கருத்து 3ஆவது வரியில தான் விடுபடும். அப்ப 2 வரியில எதை பத்தி சொல்லியிருக்காங்கன்றது 3ஆவது வரியை பார்த்தாதான் தெரியும். உதாரணத்துக்கு நமக்கு சில கவிதைகள் கொடுத்திருக்காங்க, பார்க்கலாம். மிக நுணுக்கமான ஒரு காட்சி அல்லது ஒரு அனுபவ பதிவை கொண்டிருக்கும் ஹைக்கூ கடைசி வரியில் படிப்பவருடைய மனதில் வெளிச்சமான ஒரு உணர்வை ஏற்படுத்திவிடும். இது ஹைக்கூ கவிதைகள். நமக்கு கொடுத்திருக்காங்க பாருங்க, இது 3மே வந்து நமக்கு அறிவுமதி அவர்களுடைய கவிதை. இதெல்லாம் வந்து மித்ராவுடைய கவிதை. அறிவுமதியை பார்த்தோன்னா ஏதாவது பாடல் வரி ஞாபகம் வருதான்னு பாருங்க. இந்த அறிவுமதி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தந்தை தந்த தாய்ப்பால் முப்பால் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல ஏதாவது புரியுதான்னு கேட்டா, முப்பால் அப்படின்னும் பொழுது நம்ம மேல பார்த்தோம்ல சில இந்த ரூல்ஸ் எல்லாம், இதுல என்ன சொல்லியிருக்காங்க, முதல் 2 வரியில உள்ள கருத்து 3ஆவது வரியில வெளிப்படும் அப்படின்னு சொன்னாங்களா. அப்ப முப்பால் அப்படின்னும் பொழுது என்னது, இதுல 3ஆவது வரி முப்பால். சோ முப்பால் அப்படின்னும் பொழுது நமக்கு என்னது, திருக்குறள். அப்ப இந்த 3ஆவது வரியில திருக்குறள்னு சொன்னதுனால இந்த 2 வரிகளும் திருக்குறளை பத்தி சொல்லியிருக்காங்க. வாழ்க்கைக்கு தேவையான அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே திருவள்ளுவர் தந்திருக்காரு, அதுதான் வந்து முப்பால் அப்படின்னு சொல்லி அறிவுமதி அவர்கள் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரிதான் இந்த 2 கவிதைகளும். அகதி முகாம் மலையில் வருகிறது மண் வாசனை. அப்ப அந்த அகதிகள் அப்படின்னும் பொழுது அவங்களுக்கு வந்து சொந்த மண் அப்படிங்கிறது இருக்காது. சோ அந்த விஷயத்த இங்க சொல்லியிருக்காங்க. மலைக்கு போகாத சிறுமி செல்லமாய் குட்டும் ஆலங்கட்டி மலை அப்படின்னு சொல்லிட்டு இந்த கவிதை. இது 3மே ஆசிரியர் யார் அப்படின்னா அறிவுமதி அவர்கள். அடுத்தது பாருங்க, மித்ரா அவர்களுடைய கவிதை 2 இருக்கு. இது வந்து வைகரையனுடையது. சரியா, ஒரு நிமிஷம், 3ஐயும் போட்டனா, சாரி. இது வந்து 2, இது வந்து மித்ராவினுடையது, இது 2 வந்து நமக்கு வைகரையனுடையது. சரியா. அடிவில அதிரும் பறை தலைமுறை கோபம். இங்க வந்து தலைமுறை கோபத்தை பத்தி அடிவில அதிரும் பறை அப்படின்னும் பொழுது ஒவ்வொரு தலைமுறையா மாறும் பொழுது அந்த கோபம் வந்து அந்த அதிரும் பறை போன்றது அப்படின்னு சொல்லி மித்ரா அவர்கள் சொல்லியிருக்காங்க. அடுத்தது பாருங்க, குட்டி மீன் கடித்து சென்றது தூண்டில்காரன் காலை. அப்ப ஒரு குட்டி மீன் இருக்கு, அது என்ன பண்ணுது, ஒருத்தனோட காலை கடிச்சிட்டு போகுது. யாரோட காலை, தூண்டில்காரனோட காலை. ஏன், அது வந்து அவன் தூண்டில்காரன் என்ன பண்ணுவான், மீனை பிடிக்கிறது தூண்டில் போடுவான், அதால முடிஞ்சது என்ன பண்ணுவான், அவன் காலை போய் கடிக்கும். சோ வந்து வைகரை அவர்கள் இந்த கருத்தை சொல்லியிருக்காங்க. கோடை மரம் கொஞ்சம் இலை நிறைய வானம். அதாவது
கோடையில மரங்கள் இருக்கு, மரத்துல கொஞ்சோண்டு இலைகள் இருக்கு. அந்த கொஞ்சோண்டு இலை இருக்கிறதுனால நிறைய வானம், பெரிய வானம் வந்து நிறைய இருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ அதுதான் வந்து இதுல சொல்லியிருக்காங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா பனிமலர் அப்படிங்கிற கவிதை தொகுப்புல இருந்து நமக்கு ஒண்ணு கொடுத்திருக்காங்க. 1000 முட்கள் இருந்தும் ஒரு தூண்டில் முள்ளிடம் தோற்று விடுகிறது மீன். அதாவது மீன்ல பாத்தீங்கன்னா நிறைய முட்கள் இருக்கும் சரியா. 1000 முட்கள் இருந்தும் ஒரு தூண்டில் முள், அந்த மீனை பிடிக்கக்கூடிய அந்த தூண்டில்ல ஒரே ஒரு முள் தான் இருக்கும். ஸோ அந்த முள்ளுல அந்த மீன் தோற்றுச்சு அப்படின்னா அது அந்த தூண்டில்ல பிடிபடும்னு அர்த்தம். ஸோ இந்த விஷயத்த பனிமலர் அப்படின்ற கவிதை தொகுப்புல இருந்து எடுத்திருக்காங்க. அடுத்தது பாருங்க, மிதித்து விடாதே அழகா இருக்கிறது குழந்தையின் நிழல். குழந்தையினுடைய நிழல் அழகா இருக்கு, அதை மிதிச்சிடாத அப்படின்ற ஒரு நுணுக்கமான ஒரு கருத்து இதுல இருக்கு. அடுத்தது, நிழலில் கொஞ்சம் இளைப்பாறலாம், வெளித்ததும் வெட்ட வேண்டும் இதே மரத்தை. எவ்வளவு ஒரு கேவலமான செயல் பார்த்தீங்களா. ஒரு மரம் அப்படின்னும் பொழுது அது நமக்கு வந்து நன்மையை தான் பயக்குது, ஒரு நாளும் அது வந்து கெடுதலை செஞ்சதில்ல, தீமையை செஞ்சதில்லை. அப்படி இருக்கும் பொழுது இங்க பாருங்க, நிழலில் கொஞ்சம் இளைப்பாறலாம், அதாவது நிழல்ல, இந்த மரத்தினுடைய நிழல்ல கொஞ்ச நேரம் ஓய்வு எடுக்கலாம். ஓய்வு எடுத்ததுக்கு அப்புறமா, உறங்கி விழித்ததுக்கு அப்புறமா அதே மரத்தை வெட்டணும். எவ்வளவு ஒரு என்ன சொல்ற கீழ்த்தனமான ஒரு சிந்தனை. அதை வந்து அழகா இந்த வரி சிறப்பான ஒரு நேர்த்தியா வெளியிட்டு இருக்காங்க அந்த கவிதையில சரியா. ஒரு நாளும் மரங்களை வந்து வெட்டக்கூடாது, மரங்களை வந்து வளர்க்கணும். ஏன்னா நம்ம மூச்சு விடணும், நம்ம உயிர் வாழணும் அப்படின்னா நமக்கு ஆக்சிஜன் வேணும். ஸோ வந்து மரங்கள் நம்ம உயிர் வாழணும்னா அதுக்கு மரங்கள் கண்டிப்பா வேணும். அவ்வளவுதான். இதை தவிர வேற எந்த வார்த்தைகளாலையும் சொல்ல முடியாது. நம்ம உயிரோட இருக்கணும்னா மரங்கள் நிறைய இருக்கணும், அவ்வளவுதான். அடுத்தது பாத்தீங்கன்னா நகைப்பா. நம்ம இப்ப என்ன பார்த்தோம், ஹைக்கூ பார்த்தோம். அந்த ஹைக்கினுடைய இன்னொரு பெயர் என்னன்னு பார்த்தோம், துளிப்பா. அதனுடைய முதல் வடிவத்தை, அதாவது ஹைக்கூ கவிதைகளை உருவாக்குனது யாருன்னு பார்த்தோம், பாரதியார் அவர்கள். சோ அதோட சில கவிதைகள் பார்த்தோம். இப்ப அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது நகைப்பா, சென்ட்ரியூ அப்படின்னு சொல்லலாம். சென்ட்ரியூ கவிதை என்பது ஹைக்கூ கவிதையினுடைய பரிமாணம். ஹைக்கூவின் கட்டுப்பாடுகளை உதறிவிட்டு அது சுதந்திரமாக இயங்குகிறது. எது, சென்ட்ரியூ. ஹைக்கூக்கு சில கட்டுப்பாடுகள் இருக்கு, சோ அதையும் உதறிட்டு இது இயங்குதான். ஹைக்கூவின் தத்துவமும் கருத்து ஆழமும் இதில் குறைவு. எதில் குறைவு, இந்த சென்ட்ரியூவில் குறைவு. அன்றாட வாழ்வியல் நிகழ்வுகளில் குறும்புத்தனமும் நகைச்சுவையும் கலந்து சென்ட்ரியூ வந்து எழுதப்படுது. எது, நம்மளுடைய சென்ட்ரியூ கவிதைகள் அன்றாட வாழ்க்கையில நடக்கக்கூடிய அந்த நிகழ்வுகள்ல இருக்கக்கூடிய அந்த குறும்புத்தனம், நகைச்சுவை, இது எல்லாத்தையும் கலந்துதான் இந்த பாடல்கள்ல வெளிப்படுத்துறாங்க, இந்த கவிதைகள்ல வெளிப்படுத்துறாங்க. அப்படி இருக்கக்கூடிய ஒரு கவிதை நமக்கு கொடுத்துருக்காங்க, 2 கொடுத்துருக்காங்க. அதனுடைய ஆசிரியர் பார்த்தோம் அப்படின்னா தமிழன்பன், அமுத பாரதி. ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா, அடடே இந்த பழம் இனிக்கும் ஏனியுடன் அதே நரி அப்படின்னு சொல்லிட்டு தமிழன்பன் அவர்களுடைய ஒரு கவிதை. அடுத்தது பாருங்க, மதில் மேல் பூனை 2 பக்கமும் நாய்கள், அமுத பாரதி அவர்களுடையது. அப்ப இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, மதில் மேல வந்து பூனை இருக்கு, செவுத்து மேல ஒரு பூனை இருக்குன்னா 2 பக்கமும் நாய் இருக்கிறதுனாலதான் அது செவுத்து மேல உட்காந்துருக்கு. ஏன்னா ஏதாவது ஒரு பக்கம் இறங்குனுச்சுன்னா நாய் அதை வந்து பிடிச்சிரும்ல. சோ அந்த மாதிரி ஒரு நுணுக்கமான ஒரு கருத்தை இதுல வெளிப்படுத்தி இருக்காங்க. ஹைக்கூ பார்த்தோம். அடுத்தது வந்து நம்ம என்ன பார்த்தோம், சென்ட்ரியூ பார்த்தோம். சென்ட்ரியூ வந்து நகைப்பா அப்படின்னு நம்ம சொல்றோம். அடுத்தது பாத்தீங்கன்னா லிமரிக். லிமரிக்க வந்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா இயைபு குறும்பா, இயைபு குறும்பா அப்படின்னு சொல்லலாம், லிமரிக் அப்படின்னு சொல்லலாம். லிமரிக் கவிதைகளை வந்து 5 அடிகளை கொண்டிருக்கும். நம்ம முன்னாடி பார்த்தோம் ஹைக்கூ 3 அடிகள் சரியா. இதெல்லாம் நோட் பண்ணிக்கிட்டே வரணும். இது வந்து 5 அடிகளை கொண்டிருக்கும். முதல், 2ஆம் மற்றும் கடைசி, நல்லா பாத்துங்க, முதல் 2 அப்புறம் கடைசி. இந்த அடிகள்ல உள்ள கடைசி சொற்கள் தமிழ் ஒளி ஒற்றுமையை கொண்டு மழலையர் பாடல்கள் போல் இருக்கும். இவை நகைச்சுவை எல்லல் ஆகிய கூறுகளை கொண்டு அமைபவை. இது பாருங்க, சீலன், காலன், சூழன், முச்சூழன், அவை எல்லாமே ரைமிங்கா இருக்கா, அதுதான் சொல்லியிருக்காங்க, ரைமிங்கா இருக்கும் அப்படின்ட்டு. அடுத்தது, ஈழத்து கவிஞர் மகாகவி, அதாவது மகாகவின்னு பாரதியார் நினைச்சிடக்கூடாது. ஈழத்து கவிஞர் மகாகவியோட லிமரிக் கவிதை தான் இங்க கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க, முத்தெடுக்க மூழ்கின்றான் சீலன், முன்னாலே வந்து நின்றான் காலன், சத்தமின்றி பந்தவனின் கை தளத்தில் 10 முத்தை பொத்தி வைத்தான் போனான் முச்சூடன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஈழத்து கவிஞருடைய பாடல் வரி கொடுத்திருக்காங்க. இந்த கவிதையில இன்றைய சமூகத்துல புரையோடி கொண்டிருக்கக்கூடிய அந்த ஊழல் இருக்கு இல்லையா, அதை வந்து நையாண்டி செய்யக்கூடிய விதமா இந்த பாடல் வரி கொடுத்திருக்காங்க. இதன் பாடல் வரி புரியும்னு நினைக்கிறேன். என்னது, முத்தெடுக்க ஒருத்தன் உள்ள போறான், காலன் வந்து முன்னாடி நிக்கிறான். அப்ப சத்தமே இல்லாம காலன் வந்து முன்னாடி நிக்கிறான். அந்த வந்து நிக்கக்கூடிய அவனோட கையில 10 முத்தை எடுத்து சீலன் என்ன பண்றான்,
அவன் காலன் கையில கொடுத்துட்டு இந்தா வச்சுக்கோ, என்னை விட்டுடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் தப்பிச்சு போற மாதிரி ஒரு நையாண்டியா ஒரு விஷயத்த அழகா யார் ஈழத்து கவிஞர் அவர்கள் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு? சமுதாயத்துல இருக்கக்கூடிய குறையோடி இருக்கக்கூடிய ஊழல் இந்த மாதிரி அவர் வெளிப்படுத்தியிருக்காரு. அடுத்தது பாத்தீங்கன்னா இயைபு துளிப்பா. இயைபு துளிப்பா அப்படின்னும் பொழுது நம்ம லிமரைக்கு அப்படின்னு சொல்லலாம். ஹைகு கவிதையோட மூவடி நல்லா பாருங்க, ஹைகுலோல 3 அடி. அடுத்து லிமரை கவிதையினுடைய அந்த இயைபு ரெண்டுமே உண்டு. இததான் நம்ம என்ன சொல்றோம்? லிமரைக்கு அப்படின்னு சொல்றோம். லிமரைக்கு அப்படின்னு சொல்றோம். சரியா? இது வாழ்வியலை நகைச்சுவையோடும் வெளிப்படுத்துவது. தமிழில் முதல்ல லிமரைக்கு கவிதைகள் எழுதுனது யாருன்னா ஈரோடு தமிழன்பன். அப்ப தமிழ்ல முதல்ல துளிப்பா ஹைக்கு கவிதைகள் எழுதுனது யாரு? பாரதியார். லிமரைக்கு எழுதுனது யாரு? ஈரோடு தமிழன்பன். சோ இவருடைய லிமரைக்கு கவிதை தான் நமக்கு இங்க கொடுத்திருக்காங்க. வானம் கூட்டுள் வருமா, பறக்க மறந்து ஒடுங்கி இருந்தால் சிறகு பெருமை தருமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிமரைக்கு கவிதை. அடுத்தது பாருங்க, குழந்தை வளர்ந்த தொட்டில் கிழிந்து கந்தலான பின்னும் பாடும் தாய்மை மெட்டில். அதாவது குழந்தை வளர்ந்த அந்த தொட்டில் கந்தலானதுக்கு அப்புறமும் தாய்மை அப்படிங்கிற அந்த மெட்டு பாடப்படுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்தது மீராவினுடைய குறும்பாக்கங்கள். குறும்பாக்கங்கள் அப்படின்னும் பொழுது மீரா நிறைய குறும்பாக்கங்கள் எழுதியிருப்பாரு. அதை பத்தி தான் சொல்லியிருக்காங்க. ஈழத்து கவிஞர் நாம மகாகவி பார்த்தோம்ல, அவர் எழுதிய லிமரிக் கவிதைகள்ல பெரிதும் கவரப்பட்டவர் தான் மீரா. அதன் தாக்கத்தால தான் நிறைய குறும்பாக்கங்களை எழுதியிருப்பாரு. லிமரிக்கின் ஓசை இயைபுகளை மாதிரியா கொண்டு எழுதப்பட்ட அந்த கவிதைகள் குக்கு அப்படிங்கிற தலைப்புல தொகுப்பா வெளிவந்திருக்கு. சோ ரொம்ப முக்கியம். குக்கு அப்படின்னா யார் ஞாபகம் வரணும்? மீரா ஞாபகம் வரணும். சோ இது 3 எழுத்து, அது 2 எழுத்தா? சோ அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? வேற என்ன பண்றது? எதையாவது பண்ணி மண்டையில ஏத்தி ஆகணும்ல. குக்குன்னா மீரான்னு ஞாபகம் வரணும். ஓகே. 1000 ஈக்கள் மொய்க்கும் ஆசையில் வானத்தட்டில் ராத்திரி கிழவி சுட்டு வைத்த ஒற்றை தோசையில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதுல என்ன புரியுது அப்படின்னா 1000 ஈக்கள்னா என்ன? வானத்துல நிறைய ஸ்டார்ஸ் இருக்கு. சோ 1000 ஈக்கள் மொய்க்கக்கூடிய அந்த ஆசையில வானத்தட்டுனா வானம்ன்ற தட்டு, வானம் இருக்கா? அப்ப வானம்ங்கிற தட்டுல ராத்திரி கிழவினா வானத்துல வடை சுடுறதுக்கு ஒரு கிளவி இருக்குன்னு சொல்லுவோம்ல. சோ அந்த மாதிரி ராத்திரியில ஒரு கிளவி சுட்டு வைத்த ஒற்றை தோசையில் அப்படின்னா, சுற்று வைத்த ஒற்றை தோசைனா அதை நிலாவை சொல்லலாம். சரியா? ஒரு தோசைய கிளவி சுட்டு வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. சோ வானத்துல நிறைய ஸ்டார்ஸ் இருக்கு, ராத்திரி கிளவி இருக்கு, ஒரு தோசை சுட்டு வச்சிருக்கானா நிலா. சோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் அவங்க எப்படி வெளிப்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம முன்னாடியே சொன்ன ஒரு மொழி வளமை பெற்றிருக்கு, இல்ல ஒரு மொழி சிறப்பா இருக்கு, ஒரு மொழியில இவ்வளவு விஷயங்கள் இருக்கு, இது எல்லாமே மற்றவங்களுக்கு தெரியணும் அப்படின்னா அதுக்கு கண்டிப்பா அந்த மொழியில இருக்கக்கூடிய கருத்துக்கள் எல்லாத்தையுமே அடுத்த மொழியில மொழிபெயர்ப்பு செய்யணும். வேற மொழியில இருக்கக்கூடிய கருத்துக்களை நம்ம மொழியில மொழிபெயர்ப்பு செய்யணும். சோ இந்த மாதிரி செஞ்சோம்னாதான் மொழிகளுக்கு இருக்கக்கூடிய அந்த தன்மை எல்லா விஷயங்களுமே மற்றவங்களுக்கு தெரியும், மற்றவங்களுடைய சிறப்பு நமக்கு தெரியும். சோ அந்த மாதிரி மொழிபெயர்ப்பு அப்படிங்கிறது அவ்வளவு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. சோ நம்ம மொழிபெயர்ப்பு கவிதைகளும் நமக்கு நிறைய கொண்டு வந்திருக்காங்க. அதுல பத்தி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். மொழிபெயர்ப்பின் வழியாக நம்மை வந்தடையக்கூடிய கவிதைகளை வாசிக்கும் போது நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த அனுபவங்கள், காட்சி பதிவுகள், கருத்தாக்கங்கள், கேள்விகள், அதிர்வுகள் ஆகியன புதிய தேடல்களை தரக்கூடியதா இருக்கும். அந்த அளவுக்கு மொழிபெயர்ப்பு ரொம்பவே சிறப்பானது. அந்த மாதிரி அமைந்த ஒரு மராத்திய கவிதையினுடைய தமிழ் மொழிபெயர்ப்பு தான் நமக்கு கொடுத்திருக்காங்க. அப்ப என் பசி அப்படிங்கிறதுல நம்ம கொடுத்துருக்கக்கூடிய இந்த கவிதை மராத்திய கவிதை. இதை நமக்கு தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. தமிழ்ல யாரு டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கா? புதிய மாதவி. மராத்தியில எழுதுனது யாரு? கவிதா மகாஜன் அப்படின்றவங்க. சரியா? இப்ப என் பசி அப்படின்னும் பொழுது இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒத்துக்கொள்கிறேன் நான் உன் அடிமை என்பதை. நான் உன்னோட அடிமைன்னு ஒத்துக்கிறேன். உணர்ந்து கொண்டேன் இழந்து போன என் உரிமைகளை. நானே வலிய ஏற்றுக்கொண்டு விட்டேன் என் சுதந்திரம் பறிக்கப்பட்டதை. என்னை கட்டி போட்டிருக்கும் சங்கிலியின் மறுமுனை உன் வசம். நீ ஆட்டுகிறாய், என்னை ஆட்டுவிக்கிறாய், காட்சிப்படுத்துகிறாய், என்னை காட்சி பொருளாக்கும் கண்காட்சிகளை என் சம்மதத்துடனே அரங்கேற்றுகிறாய். என்னை விடுவிக்க என் மீது கொண்ட அபரிதமான உன் காதலால் கூட என் கட்டுகளை அவிழ்க்கும் நாட்களை பற்றி பேசாதே.
கெட்டுப்போன எச்சில் பருக்கையை என் தட்டில் பரிமாற காத்திருக்கும் ராட்சத கைகள். என்ன செய்யட்டும், இருந்துவிட்டு போகிறேன் உனக்கு மட்டுமேயான அடிமையாக. களைத்து போய்விட்டேன் கண்டவர்கள் கால்களை எல்லாம் நக்கி நக்கி. வறண்டு போய்விட்டது என் நாக்குகள், அதில் பிறக்கும் என் வார்த்தைகள் வலிமை குன்றிவிட்டன. எழுந்து நிற்க முடியாமல் சரிந்து விழுகின்றன. பற்களுடன் உரசிய பின்னும் என் நாக்குகளுக்கு கிடைக்கவில்லை வார்த்தைகளின் ஒளிச்சுவடு. அப்ப அவ்வளோ டயர்டு, அது எல்லாமே ஒரு சோர்வினுடைய வெளிப்பாடு தான் இந்த வார்த்தைகள் எல்லாம். என் உதடுகளை பற்ற துடிக்கும் வார்த்தைகள் எல்லா இடங்களிலும் பலகீனமாய் எதிரொலிக்கின்றன. எதுவும் மிச்சமில்லை என் வசம் இப்போது. கண்களில் தென்படும் கடைசி எதிர்பார்ப்பை தவிர உன் தட்டில் எஞ்சி இருக்கும் கடைசி பருக்கையை தருவாயா என் பசி தீர்க்க அப்படின்னு சொல்லிட்டு பசிங்கிற தலைப்புல நமக்கு கவிதா மகாஜன் மராத்திய மொழியில எழுதினத தமிழ்ல புதிய மாதவி மொழிபெயர்த்து தந்திருக்காங்க. இவ்வாறாக தமிழ் கவிதை தன் ஆதி மரபிலிருந்து இன்றைய நவீனம் வரை உன்னதமான வெளிப்பாட்டோட வளர்ந்திருக்கு. இது நம்மளுடைய தமிழ் கவிதைகள் சங்ககாலத்துல இருந்து இப்ப வரைக்கும் இந்த மாதிரி சிறப்புடையதா வளர்ந்து நிக்குது. தமிழ் வாழ்வின் பண்பாட்டு தளங்கள்ல கிளைத்து விரியும் தமிழ் கவிதைகள் உலகளாவிய கவனத்தையும் சிறப்பையும் பெற்று வருது. ஸோ இந்த அளவுக்கு சிறப்பா இருக்கிறது காரணம் நம்ம மொழியில இருக்கக்கூடிய வளமை அப்படின்னு சொல்லலாம், சிறப்பு அப்படின்னு சொல்லலாம், என்ன வேணாலும் சொல்லலாம். சரியா, நம்ம மொழி அவ்வளவு சிறப்பானது. அதனாலதான் உலக மொழிகள்லயே மூத்த மொழியா இருக்கு. முதல்ல செம்மொழி தகுதி கிடைச்சிருக்கு. ஸோ நிறைய விஷயங்கள் எல்லாமே கிடைச்சிருக்கு. அது எல்லாத்துக்குமே காரணம் என்னது, மொழியினுடைய சிறப்பு பெருமை எல்லாம் தான். சரியா, இப்ப நம்ம ஒரு கவிதை எங்க ஆரம்பிச்சிச்சு, சங்க காலத்துல எப்படி உருவானுச்சு, சங்க காலத்துல இருந்து அகம்புறம் சார்ந்த நூல்களா இருந்து அறநிலை கவிதை, அற கருத்துக்களை சொல்லி காப்பியம், சிற்றிலக்கியம், தனிப்பாடல், அப்புறம் மரபு வடிவத்துல இருந்து புதிய வடிவங்கள் நிறைய உருவாகி புதுக்கவிதை, அதுலயும் புதுக்கவிதை கொண்டு வந்தது பாரதியில இருந்து பாரதிதாசன். அவருடைய அந்த காலங்கள்ல எப்படி கவிதைகள் இருந்தது, என்ன மாதிரியான கருத்துக்களை அந்த பாரதியும் பாரதிதாசனும் சொல்லியிருந்தாங்க. அவங்கள தொடர்ந்து நிறைய பேர் எழுதினாங்க. மணிக்கொடி, எழுத்து, கசட தபர, வாணியம்பாடி. ஸோ இப்படி ஒவ்வொரு இதழ்கள்லையும் எழுதின நபர்கள் போய் இந்த இயக்கங்களே இல்லாம தனித்துவ அடையாளங்களோடையும் சில நபர்கள் கவிதை எழுதினாங்க அப்படிங்கறதெல்லாம் பார்த்தோம். ஸோ இந்த கவிதையை எழுதக்கூடிய அந்த புது கவிதையில பின்பற்றக்கூடிய சில உக்திகளை பார்த்தோம். என்னென்ன உக்திகள், உவமை, உருவகம், குறியீடு இப்படிலாம் நிறைய பார்த்தோம். அதே மாதிரி இந்த புது கவிதையினுடைய உள்ளடக்கம், என்னென்ன கருத்துக்கள்ல புது கவிதைகள் நமக்கு கொடுத்திருந்தாங்களோ அதை பார்த்தோம். ஏன்னா புது கவிதையினுடைய உள்ளடக்கம் அப்படின்னும் பொழுது நமக்கு நிறைய கருத்துக்கள் எழுதியிருப்பாங்க, அதெல்லாம் நமக்கு கொடுக்கல. நமக்கு கொடுத்துருக்கிறது என்னவோ அதை மட்டும் நம்ம பார்த்திருக்கோம். சரியா, அப்ப இந்த உள்ளடக்கத்தினுடைய அந்த கவிதைகள் வரிகள் என்ன, அதனுடைய ஆசிரியர்கள் யாரு அப்படிங்கறதெல்லாம் ரொம்பவே தெளிவா நம்ம பார்த்துட்டோம். அதையும் பாத்தீங்கன்னா மனித இணையம், தன்னம்பிக்கை, தளிர், பெண்ணுரிமை, விளிம்பு நிலை, இப்படி நிறைய தலைப்புகள்ல நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் இந்த புதுக்கவிதை எப்படி புதிய பரிணாமங்களுக்குள்ள போச்சு, ஹைகூ, லிமரைக்கூல், சென்ட்ரியோ அப்படி சொல்லிட்டு நிறைய வடிவங்கள்ல வந்தது. அந்த வடிவங்கள்ல கவிதை எழுதின நபர்கள் யார் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். கடைசியா மொழிபெயர்ப்பு கவிதையும் நம்ம பார்த்தோம். ஒரு மராத்திய கவிதை, அதை தமிழ்ல மொழிபெயர்த்தது யாரு அப்படிங்கறதெல்லாம் பார்த்தோம். ஸோ என் பசி அப்படிங்கிற தலைப்புல. ஸோ இப்போ கண்டிப்பா இந்த வீடியோ பதிவை நீங்க முழுமையா பார்த்துருந்தீங்கன்னா இத்தனை தகவல்களும் உங்களுக்கு சிறப்பான விதத்துல சேர்ந்திருக்கும் நம்புறேன். ஸோ இப்போ உங்களுக்கான ஒரு டைம் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம பார்த்த இந்த பாடத்துல இருந்து சில கேள்விகள் உங்களுக்காக கேட்க போறேன். ஸோ அதுக்கெல்லாம் ஆன்சர் தெரியுதா அப்படிங்கிறத நீங்க செக் பண்ணுங்க. இது உங்களோட செல்ஃப் எவாலுவேஷன். அண்ட் ஆல்சோ நீங்க இந்த ஆன்சர்ஸ் எல்லாத்தையும் கமெண்ட்ஸ்ல லீவ் பண்ணுங்க. நான் உங்களோட ஆன்சர்ஸ் செக் பண்றேன் ரைட்டா இருக்கானு. ஓகே, இப்போ உங்களுக்கான கொஸ்டின்ஸ் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் புதுக்கவிதையினுடைய தந்தை அப்படின்னு அழைக்கக்கூடிய நபர் யாரு, புதுக்கவிதையை தோற்றுவித்தவர் யாரு, இந்த ரெண்டு கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்லுங்க. அடுத்தது உலோபி அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம ஒரு கவிதை பார்த்தோம். அந்த கவிதையில உலோபின்ற வார்த்தை இருந்தது. ஸோ அந்த வார்த்தைக்கான பொருள் என்ன, அந்த கவிதையினுடைய ஆசிரியர் பெயர் என்ன. ஸோ ஞாபகம் வருதான்னு தெரியல, ஆசிரியர் பேர் நான் சொல்லிடுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு உலோபி அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கும், வைரமுத்துவினுடைய ஒரு கவிதை. ஸோ அந்த கவிதையில உலோபி அப்படின்ற அந்த வார்த்தைக்கான பொருள் என்ன. அடுத்தது விருந்து அப்படிங்கிற அந்த சொல்லுக்கு என்ன பொருள், அதாவது ஓகே விருந்துங்கிற பொருள் சொல்லுக்கு புதுமை அப்படிங்கிற பொருள் வரும். அந்த விருந்தை புதுமை அப்படிங்கிற அந்த கான்செப்ட்ல எந்த நூல்ல எந்த ஆசிரியர் சொல்லியிருந்தாரு. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா, அந்த பாண்டிய மன்னனுக்கு ஒரு புலவர்
புறநானூற்றுல நீர் வளத்தை பெருக்க சொல்லி அறிவுரை சொல்லியிருப்பாரு. அந்த புலவருடைய பெயர் என்ன? அடுத்தது குறுந்தொகை பாடல்ல நமக்கு சிறகிழந்த நாரையை பத்தி, சிறகிழந்த நாரையா தலைவன் வருந்துவதை பத்தி ஒரு புலவர் பாடல் எழுதியிருப்பாரு. அந்த புலவருடைய பெயர் என்ன? அப்புறம் சிற்பி பாலசுப்ரமணியம் பத்தி சொன்னேன். ஸோ அந்த சிற்பியினுடைய நூல் பெயர் என்ன? எந்த நூல்ல அவர் அந்த ஆற்றங்கரையை பத்தி அழகா அவர் உருவகப்படுத்தி ஒரு கவிதையை சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த சிற்பியினுடைய நூல் பெயர் என்ன? அவர் எழுதினா அந்த நூலோட பேர். நீங்க இந்த கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர்ஸ் எல்லாத்தையுமே நீங்க கமெண்ட்ஸ்ல லீவ் பண்ணுங்க. நீங்க கரெக்டா கொடுக்குறீங்களா இல்லையான்றதை நான் செக் பண்றேன். ஓகே, இந்த வீடியோ பதிவு கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ள விதமா இருந்திருக்கும். நம்ம அடுத்த ஒரு வீடியோ பகுதியில வேற ஒரு தலைப்புல பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.